சார் எஸ் உங்க மேம். கிளாஸ் என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ஒரு அழுதுட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அன்னைக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சார் பேசினார் பாருங்க. ம். அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து ஜெயகொடி மேம் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ம். இப்போ நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்பாட் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க சார். எஸ். நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னீங்க. அதுலயும் வந்து அதோட விஷுவலைஸ்ல ஐஸ் தெரிஞ்சிச்சு. அதுக்கு ஃபர்கிவ்னஸ் கொடுத்து ஆ. டேப்பிங் பண்ணிட்டே இருக்க சொன்னீங்க. ஆ. நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க சார். எஸ் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆளா உங்களோட தீசிஸ் உங்களோட நேம் போட்டு தீசிஸ் தான் சப்மிட் பண்ணிருக்கேன். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் மெம்பரா. ஆ. ஆமா. ஸ்டார்டிங்ல இருந்து திட்டிட்டு இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஆளா முடிச்சோம் நாங்க. ஆ. ஆமா உங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சார். எஸ் எஸ். கங்க்ராச்சுலேஷன் பாக்யா சார். பாக்யாலாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஏதாவது ஒண்ணு பேசினாக்கா என் மைண்ட் அப்படியே கூல் பண்ணிடுவாங்க. வெளியில குரூப் வந்த பிறகு நான் நிறைய பாக்யா அந்த மாதிரி நல்லா வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. உமா மேம் கூட நான் பேசியிருக்கேன். திஸ் குரூப்னோ இது ஆத்மாத்மா நல்ல சோர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுது சார். இது மெயின் காரணமே நீங்க தான். தேங்க்யூ சோ மச். இது தேங்க்யூ குரூப் இல்லப்பா, இது தேங்க்யூ மேம். ஃபேமிலி. வாழ்க இது வளமுடன். இது குரூப் இல்ல, ஃபேமிலி. ஆமா, ஃபேமிலி வாழ்க ஃபேமிலி, வளமுடன். ஃபேமிலி. தேங்க்யூ. யூனிவர்ஸ் ஃபேமிலி. எஸ், யூனிவர்ஸ் ஃபேமிலி, எஸ், யூ ஆர் வெரி ரைட், எஸ், வெரி எஸ். வணக்கம் ரைட். விஜயதர்மன். தேங்க்யூ. எஸ் வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அந்த சாரி, ஒரு மோஷன் போற சென்சேஷன் வருது, அது அப்படித்தான் இருக்குமா சார் எனக்கு? ஆமா ஆமா, இப்ப அந்த கிளியர் ஆயிரும். நீங்க போனா சரியாயிடும். என்ன சரி, ஃபுட்டு சாப்பிட்டீங்க நேத்து? எதை உங்களுக்கு பிடிக்காத ஏதோ சாப்பிட்டீங்களா? பயந்துட்டே அப்படி ம். கோவிலுக்கு போகணும், விளக்கு பூஜை பண்ணணும். அது அவர் கணக்குல தரையிலேயே உட்கார்ந்தது, உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு போல இருக்கு. அது இல்லாம நம்ம கோவில்ல விளக்கு பூஜை பண்றப்ப பயங்கர எனர்ஜி ரிசீவ் பண்ணது நான் ஃபீல் பண்ணேன். அதுலயே உடம்பு ஹீட் ஆயிடுச்சு போல. எஸ், ம். ஆமா, அதுதான். இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு வந்து தூங்கினேன். காலம்பரை என்னன்னாக்க இப்படி உடைச்சு ம். இல்ல அது உங்க எல்லா கிளாஸ்லயும் நான் அடிக்கடி சொல்றதே ஒரே வார்த்தை தான். நீங்க ஓவரா எனர்ஜி ரிசீவ் பண்ணீங்கன்னா யூனிவர்ஸ், நீங்க வந்து திரும்ப ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாங்க திரும்ப இந்த பஞ்சபூதத்துக்குள்ளார போகல, சக்ராஸ்குள்ளார போல. அதே மாதிரி இங்க இருக்கிற அந்த ஒரு சிம்பிள்ஸ்குள்ளார நம்ம போல. இங்க இருக்கிற அந்த எனர்ஜியை நம்ம ஃபீல் பண்ணல. நீங்க வந்து இந்த பூமியில இருக்கிற எனர்ஜியை ஃபீல் பண்ணா உங்களுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்காது. ஸோ நம்ம எங்க அந்த பிளானை எங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இந்த பிளானட்டையெல்லாம் இது பண்ணக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து நம்ம வந்து எனர்ஜியை ரிசீவ் பண்றோம். ஸோ அது வந்து ஹை பவர். அது வந்து நம்ம வந்து இவ்வளோ வாட்ஸ்ன்னு சொல்லவே முடியாது. எப்படி வந்து ஹை பவர் அந்த பெரிய பெரிய கரண்ட் லைன் போகுதோ, எப்படி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல வந்து அந்த வோல்டேஜ் அது டிராவல் பண்ணும்போது ஒரு சவுண்டு கூட வருது பாத்தீங்களா? அந்த பெரிய கம்பி போற அந்த கரண்ட் போற இது பக்கத்துல போய் நின்னீங்கன்னா அது ஒரு மாதிரி சவுண்ட் விட்டுட்டே இருக்கும். ஊன்னு ஒரு சவுண்ட் வரும். இந்த பூமி சுத்துறது வெளியே போய் பார்த்தோம்னா ஒரு ஊன்னு சவுண்ட் இருக்கும். யூனிவர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா அதோட பயங்கரமான சப்தம் எல்லாம் இருக்குது. ஒரு பிளானட்டுக்குமே வந்து ஒரு சவுண்ட் இருக்குது. ஸோ சார், இந்த சவுண்ட் வாழ்க எல்லாம் இருக்கு. வளமுடன் சார். எஸ்மா வாழ்க வளமுடன். ஒரு காலி பாத்திரத்தை நம்ம காதல வச்சோம்னா ஒரு சவுண்டு கேட்கும் சார். ஆ ஓகே ஓகே, அது அது ஓகே அந்த தான். அந்த மாதிரி இருக்கும் சார். ஓம் சவுண்ட் வரும்பா. அதுதான் யூனிவர்ஸோட சவுண்ட் சொல்லுவாங்க, ஆமா. ஓம் அப்படின்னு. இது எப்படின்னா அந்த வேவ்ஸ். யூனிவர்ஸோட சவுண்டை வந்து ஏன் ஓம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ஓ ஆ இம் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து தான் ஓம்ங்கிறது. ஓ ஆ இம். புரியுதுங்களா? ஸோ இந்த 3 எழுத்தும் சேர்ந்து, அதாவது இது வந்து யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய 3 சவுண்ட. எஸ் சார் எஸ் விஜயதர்மன். சரி சார், வணக்கம். ஆ உ இம் சார். ஆ ஆ உ இம். ஆ உ இம் அதான் வந்து ஓம்ங்கிறது. இது வந்து யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டை பேஸ் பண்ணி தான் அந்த வார்த்தை வந்து உருவாக்கப்பட்டது. அதனால அந்த பவர்ஃபுல்லான நிறைய வார்த்தைகள் வந்து இருக்குது இந்த யூனிவர்ஸ்ல.
நம்ம வந்து இந்த பூமியில நம்ம சில வேதங்கள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள், அந்த மாதிரி ஓம்க்குன்னு ஒரு பெரிய சக்தி இருக்கு. அது வந்து யூனிவர்ஸோட வேர்டு. ஸோ அதே மாதிரி தான் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இதுல வந்து காலங்கள் போக போக அந்த வார்த்தை இறைவன்கிற அந்த அடிப்படையில அந்த வார்த்தை வந்து வேற வேற இதுல மாற்றப்பட்டிருக்கு. ஆனா ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸுக்கு பர்டிகுலர் எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி ஒரு சவுண்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய அந்த ஃபீல் பண்ணக்கூடிய எனர்ஜி ஹை லெவல்ல மேல இருந்து யூனிவர்ஸ்ல இருந்து வரும்போது அது ஒரு பயங்கர ஹை வோல்டேஜ் கரண்ட்னாலே ஹீட்டா தானே இருக்கும், எனர்ஜினாலே சூடுதான். அது உள்ள வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு பழக்கத்தை வந்து ரொம்ப மஸ்ட் ஃபாலோ பண்ணணும். பால் குடிக்கணும், பழம் சாப்பிடணும். இந்த பாலும் பழமும் எடுக்காம நாம எதையும் செய்யக்கூடாது. இப்போ அவங்க வந்து ரொம்ப லாங் டைம் வந்து அந்த நேத்து வந்து ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நேத்தே என்ன பண்ணியிருக்கணும், நைட்டு படுக்க போகும்போது பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல செவ்வாழை வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்திருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. புரியுதுங்களாமா? சார் காயத்ரி. வணக்கம் விஜய். எஸ், சொல்லுங்க விஜய் தர்மன். அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு மெயினா. சாப்பிட்டுருந்தேன் சார். எஸ் விஜய் தர்மன் சார். இல்லைங்க சார், நீங்க வேற. இல்ல, அறிவுங்கிறது ம். அது வந்து இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டாலுமே அதுக்கப்புறமும் கடந்து போயிட்டே இருக்கலாம். So கற்றவை அது கைமண், யூனிவர்சல். எஸ், கற்றவை கைமண் அளவு கல்லாவது உலக அளவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்லாதது யூனிவர்ஸ் அளவு. அதான் உலக அளவுன்னு சொல்லிட்டாங்க சார், யூனிவர்ஸ்னு சொல்லிட்டாங்க. உலகம் ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலா என்னன்னா நம்ம ஒரு இருக்க டெஸ்டிமோனியல் சொல்லலாம். ம். ஒரு டெஸ்டிமோனியல் சொல்லலாம் தான் சார். சொல்லுங்க சொல்லுங்க. பையனுடைய பயோடேட்டாலாம் போட்டு விட்டேன் நம்ம குரூப்ல. ஏன்? போன வாரத்தில் போட்டோம், பட் ஒன்றும் பெருசா ரிசல்ட் எல்லாம் தெரியல. ம் அப்புறம் சரி என்னடா ஒரு 3 நாள் ஆச்சு ஒன்றும் ரிசல்ட் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா என் பையனுக்கு நான் இதுவரை நான் வந்து ஹீலிங்கே பண்ணல சார். ம் ம் ஏன் பண்ணலைன்னா அவன் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரட்டும், நம்ம அவனை அண்டர்டேக் பண்ண வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். ம் அப்புறம் சரி பொறுத்து பொறுத்து பார்த்தேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டான். ம் அப்புறம் 3 நாள் தொடர்ந்து கொடுத்தாங்க சார். அதாவது நேத்து தான் 3ஆவது நாள். 2 நாள் தொடர்ந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் கொடுத்து அவனோட சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க சார். சூப்பர். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நேத்து போய் கயிறு கட்டிட்டு வந்துட்டார். நான் இந்த மாதிரி இனிமே வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கயிறு. நான் இதெல்லாம் நான் சொல்லல, அவரே முடிவு பண்ணி எடுக்கிறாரு. வேற லெவல் அது. ஆமா, எடுத்துட்டு வந்து என்ன சொல்றாரு, நேத்து சின்ன பையன் கூப்பிட்டு என்னடா கயிறு கட்டிட்டு வந்தியான்னு கேட்டாரு சின்ன பையன். ம் உடனே அவர் சொல்றா, டேய் இனிமே நான் வந்து என் வாழ்க்கையில நான் குடிக்க மாட்டேன்டா. சூப்பர். என் வாழ்க்கையில நான் குடிக்க மாட்டேன்டா. என் குடும்பத்தை மட்டும் தான்டா நான் பார்க்க போறேன். என் ஒய்ஃபு என் குழந்தைங்களை தான்டா நான் பார்க்க போறேன். ம் ம் அதெல்லாம் அவன் கேட்கல, என்னடா கயிறு கட்டிட்டு வந்தியான்னு தான் கேட்டான். அவன் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அந்த பதில சொல்றான், இனிமே என் வாழ்க்கையிலே நான் குடிக்க மாட்டேன்டான்ட்டு. நேத்து தேங்க் பண்ணிட்டு நேத்து டேப்பிங் பண்ணேன் சார். ம் இன்னும் நிறைய நடந்திருக்கு சார், நிறைய பேருக்கு நிறைய நடந்திருக்கு நான் பண்ணி. பட் என்னன்னா ஒரே ஒரு டவுட், இந்த பெயின் ரிலீவருக்கு மட்டும் நம்ம கொடுக்குறோம். ம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆன் த ஸ்பாட்ல ரிசல்ட் வந்துருது. ம் ஆனா அது மறுபடியும் அவங்களுக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது சார். அது ஆக்சுவலா என்ன, எப்படி அதை ரிமூவ் பண்றது? அதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அவங்களோட அந்த காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதாவது ஆமாம் சார். அவங்க பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், அதுல வந்து ஜென்ரலான ஒரு விஷயம் இருந்ததுன்னா சிம்பிளா அது கியூர் ஆயிடும். அது அப்படியே அந்த நிமிஷத்தோட போயிடும். அதாவது அதுல வந்து பெரிய கர்மா இல்லை, இவர் ஏதாவது சின்னதா சிந்திச்சிருக்கிறாரு, ஏதாவது எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அது வந்து ஆன் ஸ்பாட் கிளியர் ஆயிடும். இப்ப அவங்க அந்த வழி வந்ததுக்கு இன்கேஸ் ஒரு 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 வேண்டுதல் இருக்குது, இல்லைன்னா வந்து ஒரு கர்மா இருக்குது, இல்ல வந்து அது வந்து ஒரு பெரிய இழப்பை வந்து குறிக்குது அப்படின்னா அது திரும்ப வரும். ஏன்னா நீங்க வலிக்கு தான் சரிப்படுத்திருக்கீங்க தவிர காரணத்துக்கான விஷயத்த சரிப்படுத்தல. அப்ப அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த நாள்ல அவங்க ஃபேமிலியில அவரோட வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனை நடந்துச்சுங்கிறத நம்ம வந்து டயக்னாஸ் பண்ணணும். ஸோ அது கிளியரா நமக்கு கிடைச்சிருச்சுன்னா 100% அவர் இந்த வழி மட்டும் இல்லை, அவரோட மொத்த வாழ்க்கையுமே வித்தியாசமாயிடும்.
அதை தான் வந்து நான் வந்து கவுன்சிலிங்ல வந்து எப்படி எடுத்து பண்ணேங்க சார். உங்களுக்கு இப்போ நம்ம 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 மெத்தட் எனக்கு தெரியாத போது ம் ம் ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட்ல நான் எப்படி உங்கள்ட்ட வந்து கவுன்சிலிங் எடுத்துப்பேன் அப்படின்னா, ஒருத்தர் வராரு, ஒருத்தர் 45 இயர்ஸ்ல வந்து அவருக்கு தனக்கு முட்டி வலிக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னார்னா, ம் அவரு அவர்கிட்ட நான் பேசுற விஷயம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற 42 வயசுக்காரங்க எல்லாருக்குமே முட்டி வலி வந்தா உனக்கும் வந்தது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ம் 55 வயசு ஆளுக்கு முட்டி வலி இல்லாம இருக்கு, 80 வயசு ஆளுக்கு முட்டி வலி இல்லாம இருக்கு. பட் உங்களுக்கு முட்டி வலி வர காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். ம் மோஸ்ட்லி பர்சன் சொல்றது தெரியலீங்களே அப்படிங்கிற வார்த்தை தான் அதிகமா வரும். ம் அப்ப நான் உங்களை ஒரு அடுத்த கேள்வி என்ன கேட்பேன்னா, இந்த 42 வருஷத்துல குறைஞ்சது ஒரு 10-12 வயசு வரலும் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷனாதான் ஒரு மனுஷன் இருப்பான். ம் குழந்தையா இருக்கும்போது 12 வயசு வரலும் 12ல இருந்து அவன் ஒரு 24க்குள்ளார ஏகப்பட்ட அப்டவுன்ஸ், கேரக்டர்ல, ஃபீலிங்ஸ்ல, எல்லாத்துலயுமே அவன் பார்த்திருப்பான், கோவப்பட்டிருப்பான், வருத்தப்பட்டிருப்பாங்க, அழுதுருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, துக்கப்பட்டிருப்பாங்க, ஓடி இருப்பாங்க, ஓடி இருப்பாங்க, எவ்வளவோ தாண்டி வரும்போது அதெல்லாம் நம்ம எப்பவுமே இந்த மைண்ட் வாஷ் நம்ம பண்றதே கிடையாது. நம்ம மனசை வந்து நம்ம சுத்திகரிக்கிற வேலையோ யுக்தியோ முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனாங்க. நமக்கு இப்ப இருக்கிற பர்சனுக்கு மட்டும் இல்ல, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலே அது தெரியல. ஒரு ஃபீலிங்ஸ் வருதுன்னா அது ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷனை நம்ம பாடியில உட்காந்து வேலை செஞ்சு விட்டுக்கிட்டு தான் போகாது. போயிடும். எப்படின்னா நினைவுல இருந்து போயிடுமே தவிர அதோட வைப்ரேஷன் நம்ம பாடியில ஒவ்வொரு செல்ஸ்லயும் மெமரியா பதிவுல இருக்கு. இந்த மெமரியில இருக்கிற பதிவை எடுக்காம அவனால நான் ஒரு 50 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்துறா ஒரு சீக்காளி ஆகுறான்னா, அந்த 50 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா உணர்வுகளையும் தம் பண்ணி வச்சு 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 நோயா கிரியேட் பண்றான். எஸ் கண்டிப்பா. இது ஒவ்வொரு செல்ஸும் சார். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த பாஸ்ட் லைஃப் எஸ் சார். அவங்களுடைய ஓகே. அந்த இதை வந்து நம்ம கேட்குறோம். இப்போ வந்து உங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துச்சு, இந்த வலி எப்போ வந்துச்சு, எந்த டேட்ல வந்தது, ஒரு சுமாரா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லைன்னா நான் வந்து ஒரு இடத்துக்கு போனப்போ இப்படி கால் ட்விஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு, அது எப்போவா இருக்கும், ஒரு 3 மாசம் இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு 4-5 வருஷமா இந்த பெயின் இருக்குது, அந்த பர்டிகுலர் டேஸ் அவங்க மென்ஷன் பண்ணும்போது அந்த நாள்ல உங்க வீட்டுக்குள்ளார இல்லைன்னா உங்களை சுத்தி என்ன நிகழ்வு நடந்துச்சு, நீங்க அது என்ன செய்யறக்காக ஃபீல் பண்ணிட்டு பண்ணுனீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து எங்க வீட்டில் வந்து ஒரு திதின்னு வச்சிருந்தோம், இல்லை வந்து ஒரு பர்த்டே கொண்டாடினோம், அப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது பட் அவங்க வந்து அப்படி பேசிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன மனக்கசப்பு வந்துச்சு, இல்லை அந்த ஒரு 3 மாச கேப்ல வந்து எங்க வீட்டில் யாராவது வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்கள பத்தின சிந்தனையை பத்தி நாங்க எப்பெல்லாம் பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பெல்லாம் எனக்கு இந்த பெயின் அதிகமாகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரிய அவங்களா சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டோரி வந்து நமக்கு கிடைச்சிட்டாலே அவங்களோட கர்மா கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டோரியை வச்சு அந்த ஸ்டோரியிலேருந்து அந்த இடத்த வந்து நம்ம பக்காவா டயக்னாஸ் பண்ணி அந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ரீசன். ஸோ அவருக்கு நம்ம டிஸ்டன்ஸில் அந்த பிரச்சனையில யாரெல்லாம் இருந்தாங்களோ, யாரெல்லாம் வந்து அவரோட தொடர்புல இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணும்போது, அவங்களுக்கான அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது கம்ப்ளீட்டா நம்ம வந்து அந்த நோயை குணப்படுத்திட முடியும். அதுக்கப்புறம் திரும்பி வராது. இதுல என்ன பிரச்சனைனா, நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு 42 வயசு இந்த மாதிரி எல்லாம் வருங்கிறத ஆள் மனதுல ஸ்டோர் பண்றாரு. அதே டைம்ல ஒரு இடத்துல பயப்படுறாரு, ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு உள்ள மன அழுத்தம் வருது. ஏன்னா நமக்கு வர நிறைய விஷயங்கள் அந்தந்த நாள்ல வரும், ஒரு கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் பண்ணா போயிடும், நம்ம மறந்துடுவோம். ஆனா அந்த அன்னைக்கு உருவான அந்த விஷயம், அந்த ஃபீலிங்ஸ், அந்த எமோஷனல், அது அங்கேயே தான் இருக்கும், அது எங்கேயும் போகாது. அப்போ அது ஒரு உருவமா மாறி அது அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த கர்மா வினைகளாக மாறுவதாக அங்க உட்காருது. ஸோ அந்த இடத்த நம்ம கிளியர் பண்ணும்போது கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். நீங்க சொன்ன அதே கான்செப்ட் தான், பட் நம்ம வந்து ஷார்ட்டா பண்ணிடுறோம். யார் வேணாலும் பண்ணிடலாம் இது. சூப்பர் சார். இப்போ சார் இதுதான் நான் வாழ்க எடுத்துட்டு போறேன். வளமுடன் சார். எஸ் மேம். இப்போ வந்து சார் ஒரு பார்த்தீங்கன்னா தகவல். அமாவாசை, கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள்லாம் வரும்போது அதனுடைய எனர்ஜி வந்து பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய எனர்ஜி அதிகமா இருக்கும். அதனால நல்ல நோய் உள்ளவங்களுக்கு அதிகமான வலி தெரியும் அந்த நாட்கள்ல அப்படின்னு சொல்லுவாங்க சார்.
அப்போ எனக்கு அந்த கிருத்திகைன்னு வரும்போது பாத்தீங்கன்னா இது என் மைண்டுக்குள்ள எப்படி போயிட்டு இருக்கு சார். ம், ம், கிருத்திகை வர அன்னைக்கெல்லாம் அந்த ஆடி கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள்ல நான் சாப்பாடு எல்லாம் செய்யும் போது பயங்கரமா பெயினா இருக்கும், உடம்பு ம், ஃபுல்லா பெயினா இருக்கும், ரொம்ப சோர்வாவே இருக்கும். அப்போ ம், ஏற்கனவே இருக்கிற ஏதாச்சும் நமக்கு ஒரு பெயின் இருந்திருக்கலாம், அது அதிகமா காட்டும் சார் அந்த மாதிரி நாட்கள்ல. ம், அப்புறம் அதான் சார் அந்த நம்ம மைண்டுக்குள்ள போயிடுது இல்லைங்களா, அது ம். வந்து கரெக்டா அந்த நாள் வரும்போது அன்னைக்கு பெயின் இருக்கும் சார். எஸ். அந்த இப்ப நாம அமாவாசை வர அன்னைக்கு இப்ப அந்த இப்ப உடம்பு நாளை சரியில்லாத இருக்கவங்களுக்கு எல்லாம் அதை சொல்லி ம், பதிவு நம்ம தாட்ஸை வந்து அதை வந்து மைண்டுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டோம் இல்லைங்களா, அந்த ஆமா. மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி வந்துருச்சு சார். அதனால இப்போ வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க சார். அதெல்லாம் நான் வந்து அதுக்கு முன்னே அந்த மாதிரி வந்துட்டேன். இப்போ இன்னுமே அது நம்ம ஏதாவது வழி வந்துச்சுன்னா என்ன நடந்ததுன்னு அந்த யோசிச்சு அதை ஃபர்கிவ் பண்ணி அதை இது பண்ணிட்டுனா சரி. எஸ், ஓகே சார், கண்டிப்பா. தேங்க்யூ சார். அந்த கிருத்திகை நாளை வந்து சரிப்படுத்திட்டா போதும். ஆமாங்க சார். பிரச்சனை என்னன்னா, சார் எஸ் சொல்லுங்க. சரி, அவங்க சொல்லி முடிச்சுட்டு சார். ஆ அதான் அந்த கிருத்திகை நாள்ல எனர்ஜி ரிசீவ் ஆகுங்கிற அந்த கான்செப்ட, அப்ப எனர்ஜியே வந்து பாருங்க நம்ம நோயா மாத்திட்டோம். அதாவது நம்ம உடம்புல எனர்ஜிங்கிறது வந்து எனர்ஜி அதை தாங்க முடியாது. அப்போ வந்து ஒண்ணு ரொம்ப ரொம்ப சிக்கா இருக்கிறவங்க வந்து இறந்துடுவாங்கன்ற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க சார். அமாவாசை வந்தா அந்த மாதிரி எல்லாம் அது எங்க சார் உடம்பு பொதுவா சரியில்லாத போது பொதுவா அமாவாசை வந்து வருது, அவரு நம்ம கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ இப்படி நல்லா சொல்லுவாங்க. எஸ், இல்ல சார், அதெல்லாம் வந்து பொதுவான ஒரு என்னன்னா தகவல் ஒண்ணு இருக்கு சார். மைண்ட்ல நம்ம மாத்தணும். சரி சார். எஸ் சொல்லுங்க சார். சார், பொதுவா ஒரு நோய் நோய் வந்துட்டாலே ம், பொதுவாவே வந்து நம்ம மரபுல இருக்கிற ஒரு வழக்க சொல் என்னன்னா, பேய்க்கும் நோய்க்கும் இரவில் தான் கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி இருக்கு சார். ம், ம், கண்டிப்பா. பொதுவா வந்து இது அமாவாசை பௌர்ணமி எல்லாம் கணக்கு கிடையாதுங்க. இரவு ஆயிட்டாலே அது கிளீனிங் ப்ராசஸ்ல இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை வெளியேற்றுறதுக்கு படுத்துற போராட்டம் தான் ஒரு மனுஷனுக்கு வலியாகவும் துன்பமாகவும் துக்கமாகவும் தெரியுது. கண்டிப்பா. ஏன்னா இரவு தானே கிளன்சிங் நடக்குது. எப்பவுமே கிளன்சிங் ம், நடக்கிறது வந்து ம், இரவுல தான் நடக்குது. ஏன் ஒரு நோய் வந்து அதிக வலியாகவும் துன்பமாகவும் ஆகுதுன்னா, நைட்ல கிளன்சிங்கான வேலையை ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கிறத பண்ண முடியாம ரொம்ப எஃபர்ட் எடுக்கும்போது பாடி ஃபுல்லுமே ஸ்ட்ரெயின் ஆகுது. அதனாலதான் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு புண்ணோ அடிபட்டாலோ எந்த நோயா இருந்தாலுமே அது நைட்ல உபத்திரவம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு கிளீனிங் ப்ராசஸ்ல அது நடக்கும்போது அது நடக்குதுங்கிறது தான் சயின்ஸு. பட் இரவுல வந்து ஏன் அப்படி நடக்குதுங்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவலான காரணங்கள் நிறைய இருக்குது. அதை நமக்கு நீங்க மரணம் பத்தி பேசும்போது நான் அன்னைக்கே சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ம். சொல்லிடலாமா சார்? சொல்லுங்க சொல்லுங்க. சார், மவுத்துல ரெண்டு இருக்குங்க. சுத்த மரணம் ஒண்ணு இருக்கு, அசுத்த மரணம் ஒண்ணு இருக்குங்க சார். ம், கண்டிப்பா. அசுத்த மரணம் தான் மோஸ்ட்லி பீப்புள்ஸ் அடைகிறாங்க. ம், ஆனா ஒரு மனிதனுடைய ஹைலைட் கோலே அவன் சுத்த மரணம் அடையிறதுக்கு தான் அந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறான். கண்டிப்பா. 100,000 கோடி சம்பாரிச்சாலும் உலகமே பேர் புகழ் வாங்கினாலும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வள்ளல்னு சொன்னாலும் மிகப்பெரிய கோவில் பெரிய 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 தர்ம சத்திரம்லாம் கட்டி உலகம் முழுசும் ஃபேமஸ் ஆனா கூட ம், அது கடல்ல கரைச்ச புளிக்கு சமம் சார். கண்டிப்பா. அவன் சுத்த மரணம் அடையணுங்கிறது மரணம்னே சொல்றது தப்புங்க சார். அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அடக்கம்னு பேருங்க தமிழ்ல. ம், அடக்கம் அமரர்கள் வைக்கும் அடங்காமை ஆறுகள் வைத்துவிடும் வள்ளுவருடைய குரலை வந்து ம், உண்மையா அந்த விளக்கம் சொல்றதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆள் கிடையாது சார். ஆனா கண்டிப்பா. ஒரு 4-5 பேர் விளக்கம் ஒரு எழுதியிருக்கிறாங்க. ம், ம், அவங்க எழுதின எல்லா விளக்கமும் புண்ணாக்குக்கு சமம் சார். ம், ஏன்னா அவங்களுடைய பார்வை உலகியலாவிய பார்வையில உலகளாவிய கருத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ம், அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. அவன் வந்து சுத்த மரணம் அடையவே மாட்டான். ம், மரணம்ங்கிறதே பெரிய ரணம் தான். சாதாரண ரணம். மரணங்கும்போது மிகப்பெரிய ரணத்தை அனுபவிச்சுட்டு தான் அந்த ஜீவன் உடம்பை விட்டு வெளியே போகுது. ஆனா கடவுளுடைய படைப்புல ஒரு மனுஷன் கூட தன் ஜீவனை வெளியில விட்டுறக்கூடாதுங்கிறது தான் கடவுளுடைய எண்ணங்க. அதை கண்டிப்பா. நிரூபிச்சு காமிச்சவங்க தான் நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் இருக்கிற சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள், பாரவான்கள்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் போதுங்க. இப்போ ம், ஒரு குருகுலம் இருக்குன்னா அந்த குருகுலத்துல வந்து சுத்த மரணத்தை கத்துக் கொடுக்கறது தான் ஒரு குருகுலமே தவிர அங்க யோகா பண்ணு, மெடிடேஷன் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி அவனோட காலத்தை விரயம் பண்ற விஷயமே கிடையாது சார். சுத்த கண்டிப்பா. மரணத்துக்கான வழிகாட்டுறது தான் உண்மையான ஒரு மார்க்கத்தினுடைய அடிப்படைங்க. கண்டிப்பா. அகால மரணம் அடைஞ்சதான்னு சொல்றாங்க இல்லையா, அகால மரணங்கிறது வந்து அவன் ஒண்ணு சூசைட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது விபத்துலால் இறந்து போயிடலாம், இல்ல விஷம் குடிச்சு சாப்பிட்டு செத்து போயிடறான். இவன்லாம் அதாவது நார்மலா சாகிறவனை விட 10-100 மடங்கு கொடிய தண்டனை அனுபவிச்சுட்டு போறான் அவன். ம், அப்போ கண்டிப்பா. ஒரு மனிதன் பிறப்பால அவன் புண்ணிய ஆத்மாங்கிறது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் கடைசியா ஒரு வார்த்தை போடுறாங்க. ம், அந்த பேடுங்கிறது வந்து இந்த விஷயம் ஓப்பன் ஆச்சுன்னா மட்டும்தான் அவன் சுத்த மரணம் அடைய முடியும்.
இல்லைன்னா கண்டிப்பா வந்து அசுத்த மரணம் தான் அடைவான் எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும். கண்டிப்பா சுத்த மரணத்துக்கான ஒரு வழி பாதையில தான் நான் பயணிச்சிட்டு இருக்கிறேன் சார். கண்டிப்பா நல்ல விஷயம். அந்த அந்த ஒரே நோக்கம்தான் இந்த பூமியில வந்து மிகப்பெரிய விஷயங்கள் வந்து யார் சொன்னாலும் சாதாரணமா எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கான ம் கல்வியை இவன் சொல்லவே இல்லையா, உலகத்துக்கான கல்வியை தானே சொல்லிட்டு இருக்கிறான்னு. அப்படிதான் கண்டிப்பா எனக்கு தோணும். யாரா இருந்தாலும் எனக்கு அப்படி தோன்றது. இவன் சுத்தமரணத்தை பத்தி உனக்கு தெரியல, எப்படி வந்து உலக கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் தோணும் நிறைய பேருக்கு. ம் ம் மோஸ்ட்லி அதனால எவ்வளவு பெரிய பேச்சாளரா இருந்தாலும் நான் சிரிச்சுட்டு தான் இருப்பேன், காமெடி ம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஆனா ஜியோஜி மாஸ்டர்கிட்ட வந்து என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, அஹ், அதையும் சொல்லணும்ல சார். நம்ம சொல்லுங்க. ஜியோஜி குரூப்ல வந்து அந்த யூனிவர்ஸ், சொல்லுங்க நீங்க சார். அந்த என்லைட்மெண்ட் அடைய சார். யார் பேசுறீங்க இடையில? ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க சார். நான் எஸ் சரி எஸ் சரி சரி. ஆக்சுவலா ஜியோஜில நான் பார்த்த விஷயம் வந்து, அது மாஸ்டர் கோர்ஸ் வந்து இப்ப பண்ணது வந்து ஒரு நெறி பண்ணிட்டீங்க. ம் இவங்கள்ட்ட இருக்கிற இன்னர் கான்சியஸ், அந்த பேடுங்கிறது, அந்த இன்னர் கான்சியஸ் இல்லாதது பேர் தான் பேடுன்னு அவை பிராட்டி சொல்றாங்க. ம் பேடு நீங்கி பிறத்தல். இப்ப நம்ம வகுப்புல கத்துக்கிட்டவங்களே இன்னும் பேடோட இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் புரியவே புரியாது, ம் கடந்து போயிடுவாங்க. ம் கடந்து போயிடுவாங்க, அப்படிலாம் ஒண்ணும் நடக்கவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, எனக்கெல்லாம் வேலை செய்யலேம்பாங்க. ம் அவங்க என்ன நோக்கத்துக்கு இங்க வந்தாங்கங்கிறத அவங்களுக்கு தெரியாது, நோக்கமே கிடையாது அவங்ககிட்ட. ம் ஏதோ கஷ்டமா இருக்குது, ஃபீலா இருக்குது, குடும்பத்துல பிரச்சனையா இருக்குது, அதா இருக்குது இதா இருக்குன்னு உலக காரியத்தை சொல்லிட்டு வருவாங்க, அதுல எதுவும் நடக்கலைன்னா போயிடுவாங்க. இவங்க ம் அதுல சின்சியரா பண்ணிருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. கண்டிப்பா ஆனா இது எனக்கு கிடைச்சது வந்து என்னை பொறுத்த அளவுக்கு வந்து என்னுடைய இந்த பூமி வாழ்க்கைக்கு ஒரு மைல்கல்ல தான் நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா. எல்லாவற்றையும் மிக சரியாக சோதித்தறிந்து நிதானமாக படிகள் எடுத்து வைத்து அவசரப்படாம, இந்த டாப்பிங் மெத்தடா இருக்கட்டும், நீங்க சொல்ற அந்த அப்ரிமேஷனா இருக்கட்டும், ரொம்ப நுட்பமா யாராவது புரிஞ்சுக்கிறாங்க, இதை வந்து சரியா சின்சியரா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து இங்க பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க, பெரிய புலி ஆயிடுவாங்க, சிங்கம் ஆயிடுவாங்க எல்லாம் சொல்றதுக்கு இல்ல. சாதாரணமான மனித வாழ்க்கையை எளிமையா வாழ்றதுக்கான அற்புதமான விஷயம் நீங்க கையில வச்சிருக்கீங்க. கண்டிப்பா தேங்க்யூ இவ்வளவுதான் சார். கான்செப்டா நான் இதுதான் சார் உண்மை. சொன்னேன். தேங்க்யூ ஏன்னா சார். இ- வாழ்க வெல் வளமுடன். said, விஜயராமன் சார், சூப்பர். உண்மைய ஐயோ, சூப்பரா ஐயோ, அப்படியே சொல்லிட்டார் சார். வருது. நாம் தூமெல்லாம் எதையுமே எதிர்பார்த்துறாதீங்க. உங்களுடைய ம். லைஃப் உங்களுக்கு இன்பமயமா ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றதுக்கு அருமையான ஒரு வழி இது. இதை வந்து எஸ். தயவு செய்து எல்லாருமே கரெக்டா ஃபாலோ பண்ணா நடக்கும். ஏன் அப்படி எஸ் சார். நடக்கும்னா, கூட்டாத வீடு குப்பையாயிடும். நம்ம தினம் தான் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு பூட்டிட்டு போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்து திறந்தா குப்பையா இருக்கும். எப்படி நடக்குது அப்படின்னா, இயற்கையிலே மாசுபட்டுறதுதான் இந்த உலகமே மாசாதான் இருக்குது, மனிதர்களும் மாசாதான் இருக்காங்க, மனமும் மாசாதான் இருக்கு. இந்த டேப்பிங் பண்ணும்போது நம்மள ட்ரிகர் பண்ண 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 நம்ம கான்சியஸ்க்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த நம்மளே வெளியேற்ற நம்ம நிம்மதியா இருக்கலாம். அட்லீஸ்ட் நிம்மதியாவது இருக்கலாம். உலகத்துல எஸ். இருக்கிற மனுஷன் சந்தோஷம் வேணுமா நிம்மதி வேணுமான்னு கேட்டா நிம்மதி தான் கேட்பாங்க எல்லாருமே. எஸ். இந்த டேப்பிங் தேங்க்யூ. மெத்தட்ல நீங்க நிம்மதியா இருக்கலாம். எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு டைம் டேப்பிங் பண்ணிட்டு ஃப்ரீயா விட்டுருங்க, விட்டுருங்க. அது விட்டீங்கன்னா தான் போகும். நீங்க எஸ். புடிச்சு வச்சுக்கிட்டு போகலேன்றீங்க, அதுதான் இங்க தப்பு. அததான் சார் டெய்லி 1 hour உட்காந்து அவருடைய அவ்வளவு வேலைகளையும் விட்டுட்டு நேத்தெல்லாம் கிளாஸே நடத்த முடியாத அளவுக்கு பிஸி ஆயிட்டாரு சார். ஏன் சார் அப்படியா? ஆமா நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படிதானே. அதனால ஏன்னா யாரு ஃபோன் பண்ணாலும் எல்லாத்தையும் கூலா ஹேண்டில் பண்ணி பேசுறாரு. நான் அதனாலதான் ஒரு ஃபோனே பண்றது இல்ல. நான் ஃபோன் பண்ணி அவரை டிஸ்டர்ப் பண்ணேன். ஏன்னா நானும் ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கேன். நம்ம சும்மா டவுட்டுக்கு யாரையா கூப்பிட்டா அது என்ன பொறுத்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான். அப்போ அவனுக்கு மண்டைக்கு ஏறலைன்னு அர்த்தம். இதுக்கு என்ன சார் பண்றது, அதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு இது இது நம்ம என்ன புரிஞ்சுக்கவே இல்லையேன்ற மாதிரி தான் அர்த்தமாயிடும். நான் ஒரு லைஃப் கோர்ஸ் மாஸ்டரா கொடுத்துருக்கலாம், அதுக்காக டெய்லி ஃபோன் பண்ணி இது என்ன பண்ணலாம் அது என்ன பண்ணலாம். வீட்டுல பால் காய வச்சேன் சார், பிரிஞ்சு போச்சு சார், என்ன சார் ஏதாவது நெகட்டிவ் இருக்குமா? அதெல்லாம் ரொம்ப இல்ல நமக்கு குழந்தைத்தனமா இருக்கும். அதெல்லாம் நம்ம அவ்வளவு தூரத்துல போக கூடாது. நமக்கும் சாரிக்கு என்ன அளவுக்கு இது கடவுள் கொடுத்துருக்காங்களோ சம அளவுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. விஜயராமன் அதை நம்ம சார், பயன். நான் சொல்லுங்க. விஜயராமன் சார், நீங்க இப்ப அடிச்ச ஒரு டைலாக் இருக்க, பால் காய்ச்சலே தெரிஞ்சு போயிட்டு எங்க வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்காரு, கேட்டுட்டு அது ஊத்தி சொல்லிட்டு போறாரா? கேட்டுக்க கேட்டுக்க. அப்படிலாம் அப்படிலாம் தினம் தினம் சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் சாருக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறார். நம்மள மாதிரி இன்னும் 100 பேர் கண்ணை திறந்து விடணும். அவர் எஸ் அந்த சார். வேலையை செஞ்சுட்டு இருக்காரு, சிறப்பா செய்யறார். நாமெல்லாம் அவருக்காக ஒரு தடவை டேப்பிங் பண்ணணும். அவருடைய ஒர்க் நல்லா நடக்கணும், நம்மள மாதிரி தெரியாதவங்க எல்லாம் உள்ள வரணும்னு சொல்லி அவருக்காக ஒரு தடவை டேப்பிங் பண்ணணும். யாராவது பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. சார் அவருக்காண்டி நான் சார் நிறைய கண்டிப்பா யோசிச்சிருப்பேன் பண்ணிருக்கோம் சார். சார். பண்றனோ கண்டிப்பா இல்லையோ சந்தோஷம். அவர் இந்த நாங்க இதுல எப்பவுமே வந்து பண்ணுவோம் சார் இல்ல இல்ல அவருக்கு. இல்ல இல்ல நான் சொல்றது அவர் சொல்லி கொடுத்த மெத்தட அவருக்காக ஒரு டைமாவது பயன்படுத்தினீங்கிறதான் கேள்வி. பண்ணிருக்கோம் சார். கண்டிப்பா பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். பண்ணிருக்கேன் சார். அது ஒரு ஆமா, வாட்டி என்னன்னா பண்ணிருக்கேன் சார். அவர் வந்து 3 முரண்பாடுகளை உடைச்சாரு. அது என்னன்னு சொல்ல முடியுமா நீங்க? என்னோட சீனியர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, 3 முரண்பாடுகளை உடைச்சிருக்கிறாரு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
நீங்களே சொல்லிடுங்க சார். முதல்ல என்ன சொல்லிட்டாரு? எதா வேணா சாப்பிடு, ஆரோக்கியமா இருப்ப. ஆ எஸ். முதல் முரண்பாடு. அப்புறம் ஆமா. உலகம் வந்து மருந்தால தான் சரியாகிட்டு இருக்குன்னு நம்புறது வந்து தப்பு. எஸ். மூணாவது, எந்த உறவும் உன்னோட கடைசியில டிராவல் ஆகாது. அப்படியே டிராவல் ஆனாலும் நீ அவன்கிட்ட எதை எதிர்பார்க்காத. அப்படி எஸ். எதிர்பார்த்தனா கடைசியில் ஏமாற்றத்துல தான் முடியும். ஒண்ணு நீ கொடுக்க எஸ். பாரு, இல்லைன்னா கம்முன்னு இருந்துட்டாரு. எஸ். 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 ஆமா இது சார், எஸ். கரெக்ட். இந்த 3 எஸ். முரண்பாடுகளை உடைக்கிறார் இல்லையா? அந்த 3 முரண்பாடுகளை யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு லைஃப்ல அப்ளை பண்ணீங்கிறதா ஒரு கேள்வியா இருக்குது. சார், சார் நான் ஓரளவுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்ல நான் மேம், நீங்க எதிர்பார்க்க நினைச்சீங்க மாட்டேன். இல்ல இல்ல நீங்க பொது வெளியில சொல்லணும்னு இல்ல, நீங்க மனசுல வச்சீங்க இதான் சார் இந்த தகவல்னு சொல்றேன், வேற ஒண்ணும் முரண்பாடு இல்ல. உண்மை அதுதான் இருந்ததுனால தான் சார். சார் இந்த கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆயிருக்கோம். சார் அது தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தான் விழிப்போட சார் நாங்க நம்ம பண்ணிட்டு எல்லாருமே இருக்கோம். கொஞ்சம் சார் வந்து 1 hour பேசுறாரு, நிறைய சப்ஜெக்ட் பேசுறாரு. கொஞ்சம் எல்லாருமே அவேர்னஸா காதை கொடுத்துட்டோம்னா இது நிறைய டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் வந்து இவ்வளவு நிச்சயமா பேசுறேன்ல, சார். எஸ் சார். நான் இவ்வளவு பேசுறேன்ல, இது ரொம்ப கம்மி தான். நான் இதோட கொஞ்சம் ஜாஸ்தி பேசுவேன். சார் தான் பேசிட்டு இருக்கணும். இப்ப நான் அவரோட வேலையை கெடுத்துட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்படி சாரி இல்ல சார். சார். இது சார் இல்ல சார், இது வந்து ஒவ்வொருத்தருடைய இதுல இருக்கிற கிளாஸ் சார். இது வந்து 7 o'clock கிளாஸ் கிடையாது. நம்மளுடைய மனசுல இருக்கிறத பகிர்றதுக்கான ஒரு வகுப்பு தான் இது. இது ஒண்ணும் அப்புறம் தவறு இல்லை நீங்க பேசுறது. அப்புறம் நான் இன்னொன்னு என்ன, எந்த ஜூம் மீட் அட்டன் பண்ணாலும் நான் ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பேசுற விஷயம் 10 பேருக்கு ஏற்புடையதா இருந்தா மட்டும்தான் அந்த கருத்தையே நான் சொல்லுவேன். இல்லைன்னா சும்மா நான் ஏதாவது வளவளன்னு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. இது பொது கருத்து ஒருத்தருக்கு புரியும்னா, அது இன்னொருத்தருக்கு பயனுள்ளதா அளிக்கும்னா கண்டிப்பா அதை பத்தி பேசணும். இல்லைன்னா வளவளன்னு சார் நாங்க போனோம் சார், அந்த வண்டியில் இடிச்சிட்டாங்க சார், நான் இப்படி சொன்னேன் சார், அப்படி சொன்னேன் சார், இதெல்லாம் ஏற்புடையதா இருக்காது. அந்த இடத்துல என்ன நடந்தது, அதுல நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா அந்த எக்ஸாஸ்ட்டை மட்டும் சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும். வளவள குளகுலன்னு பேசுறதுனால இன்னொருத்தருக்கு கேட்கறதுக்கு இரிட்டேட் ஆகும். ஒண்ணு, நம்ம ஆத்மார்த்தமா சொல்லிட்டு இருக்கோம் நம்ம சார்ட்ட நம்ம பேசுறோம்ட்டு. இன்னொரு புது நபர் உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க 7 மணிக்கு, நீங்க இந்த மாதிரி கருத்தெல்லாம் நம்ம யாராவது பேசினாங்க அப்படின்னா, என்னடா இதுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களேன்னு அவர் அவர் நிறைய பெருசா எதிர்பார்த்து உட்காந்துருக்கலாம். நீங்க சின்ன விஷயத்த சொல்லிட்டு இருக்கலாம். அது மாதிரி நடக்கும் இல்லையா? ஒருத்தர் ஃபீல் பண்ணி அழுதாரு இல்லையா? எஸ் சார். ஒருத்தர் முந்தா நாள் நினைக்கிறேன், ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி அழுதாரு. அழுதுட்டு அப்பவே ரெக்கவர் ஆயிட்டாரு. எப்படி பாருங்க, சாரோட பேச்சு மருந்து மாதிரி மாறிடுச்சு. அவருக்கு ஒரு அதுதான் தன்னம்பிக்கை சார். உருவாயிடுச்சு. சார் அன்னைக்கு அப்ப அவரு பேச்சு வலிமையானது இல்லைங்களா? இல்ல பேச்சு வலிமையானது இல்லைங்களா? நிச்சயமா அதையே வலிமையானது விரயப்படுத்தணும். சார். அதையும் நிச்ச விரயமாக்கணும். கண்ட அ- கதையெல்லாம் பேசிய விரயமாக்கணும் அப்படிங்கறதுதான் நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. அதேதான் சார். நம்ம நான் சொல்றது தயவுசெய்து வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, யாருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணல. இது நம்ம குடும்பம்னு சொல்லிட்டீங்க. அதனால எஸ் எங்க அக்கா சார். தங்கச்சி எல்லாம் நீங்க வச்சு செஞ்செல்லாம் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, அப்படி அப்படி இல்ல சார். நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உண்மைதான். ஜோஜி சார் வந்து வேற மாதிரி அவர் சொல்லுவாரு. நீங்க அத வந்து ஆஹ், நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. 2 பேர் சொல்றதும் ஒண்ணுதான் சார். அவர் வந்து இந்த அவரோட லைஃப்ல நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு விஷயமும் அவர் சொல்றது வந்து கேரிங் எடுத்து, அந்த கிளாஸுமே இப்போ 12 நாள் வகுப்புன்னு சொல்றாரு. நேத்தி கிளாஸ் இல்லை, ஆனாலும் அதுக்கான ஸ்பேஸை கொடுத்து அவங்களுக்கு அவங்களால அதை அட்டன் பண்ண முடியலன்னா கூட அடுத்த டைம் அவங்களுக்காண்டி கொஞ்சம் டைம் கொடுத்து அந்த ஏற்கனவே விட்டு போனதை அவங்களுக்காண்டி சொல்லி தருவார் சார். அது மாதிரி யாரும் சொல்லி தர மாட்டாங்க சார். அதுதான் சார். நான் இப்போ அப்படி சொல்லி இருக்கிறாருங்கிறக்காக நம்ம எடுக்கிற அட்வான்டேஜ் ஒரு சில, நான் உங்களுக்கு சொல்லல, பொதுவா நான் என்னையவே சொல்லிக்கிறேனே வச்சுக்கங்களேன். ஓகே சார். ஓயாம போன் பண்ணி அப்படிலாம் வாரத்துல ஃபோன் 3 தடவை போன் பண்ணி அவர் இல்ல, பொதுவா நான் புது நபர்களை தான் சொல்றேன். புது நபரோ இங்க எஸ் சார். வர்றவங்களோ எஸ் சார். யாரா இருந்தாலும் சரிதான். எஸ் நம்ம சார். ஒரு காம்ப்ளிகேட்டட் நம்மளால சால்வ் பண்ண முடியல, நம்ம மைண்டுக்கு எட்டலைங்கிற விஷயத்தை தான் அவர்கிட்ட கொண்டுட்டு போகணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணக்கூடாது இல்லையா? நான் நினைக்கிறேன். எஸ் சார். என்னை எஸ் அப்படிதான் சார். நான் என்னோட என்னோட கிளினிக்ல வந்து 5 நாள் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டேன். இடையில வந்து டவுட் கேட்டாங்கன்னா சொல்லுவேன். அந்த 5 நாள் ஹீல் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க போனை எடுக்கிறது கஷ்டம், நான் எடுக்கிறது எஸ் கஷ்டம். சார். ஏன்னா நான் வேற ட்ரீட்மெண்ட்ல இருப்பேன். எஸ் சார். இவ்வளவுதான் தியரி. நீ மனசை இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நோய் போயிடும், இப்படி பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நோய் போயிடும், இப்படி யாரையா திட்டிட்டீங்கன்னா நோய் வந்துடும், எல்லாரையும் மன்னிச்சிரு, எல்லாருக்கும் நல்லது சொல்லு, நல்லதா நட, நல்லதா இரு, இப்படி சொல்லி தாட்டி விட்டுருவேன். எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவேன். போய் எஸ் அதை சார். வச்சுட்டா மறுபடியும் வருதே சார் அப்படின்னா, நீ உன் வாழ்க்கையில ஏதோ சேஞ்ச் பண்ணிருக்கிற, மறுபடியும் வந்து இன்னும் பணத்தை கட்டி மறுபடியும் கத்துக்கன்னு சொல்லுவேன். இவ்வளவுதான் விஷயமே. இது உலகத்துல இருக்கிற எல்லாரும் இதுதான் செய்யறாங்க. ஆனா எஸ் சார். அத உண்மை என்னன்னா, நம்ம மைண்டுக்கு இருக்கிற பவர் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், ரொம்ப எக்ஸலண்டா ஒரு நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அது ஜியோஜி கண்டிப்பா. கொடுக்குதுங்கிறது மட்டும்தான் நான் உறுதியா சொல்றேன். கண்டிப்பா சார். இது என்ன எங்க நாங்க சன்னுக்கு வந்து வந்து டேப்பிங் சொல்லி கொடுத்தேன். எங்க ஓகே சன்னுக்கு, சார். சின்ன பையனுக்கு. அவர் கன்சிஸ்டண்டா காலையில நைட்டு பண்றாரு. ரொம்ப பிரிஸ்கா இருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, முன்னெல்லாம் ஃபியூச்சர் நினைச்சு பயமா இருக்கும்பா, இப்ப என்னமோ பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வருதுப்பா அப்படிங்கிறான். அதுதான் ஒரு சார். ஒரு 4 நாள்ல தான் அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் ஏற்பட்டிருக்கு. அவர் வயசு இப்ப 19 நடக்குது, 18 முடிஞ்சு 19 நடக்குது. வாழ்க அவர் வளமுடன் சொல்றாரு, சார். ஒரு 4 நாள் டாப்பிங்ல வந்து அவனுக்கு தியரியே பேசல நானு.
தியரியும் பேசல ஒன்றும் பேசல. நான் ஏதாவது ஒன்று கொடுத்தேன்னா சரியா இருக்குன்னு நினைச்சிட்டு நம்பிக்கையில செய்யறான். இது இப்படி செய்யுன்னு சொல்றேன். பெரிய பையனுக்கு சொல்லி கொடுத்தேன் செய்யல. சின்ன பையனுக்கு சொல்லி கொடுத்தேன் 4 நாள் பண்ணிட்டேன். இன்னைக்கு 5ஆவது நாள். நேத்து நைட்டு சொல்றான் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்ப்பா, எதா இருந்தாலும் சூப்பரா செஞ்சிடலாம்ப்பாங்கிற மாதிரி சொல்றான். எனக்கு அப்படி தோணுதுப்பா அப்படிங்கிறான். அப்போ அது வந்து எவ்வளவு பெரிய விஷயத்த அது பண்ணுதுங்கிறது நாளுக்கு நாள் திகைப்பாதான் இருக்குது. ஆனாலும் சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் மாஸ்டர் கோர்ஸ்ல அட்வான்ஸ் கோர்ஸ் கத்துக்கணுங்கிறதுல ஒரு 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 நோக்கம் வச்சிருக்கேன். அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சார். அதனால இன்னொன்னு சார், இப்போ கேக்குதா சார் நான் பேசுறது? எஸ் எஸ் சொல்லுங்க. பேசுங்கப்பா, பேசுங்க. விஜய் சார், நீங்க உங்க குழந்தைக்கு கத்து கொடுத்தேன்னு சொன்னீங்களா உங்க பையனுக்கு? அது அவங்க டாப்பிங் பண்றப்ப அவங்க என்ன நினைக்கணும்னு ஏதாவது சொல்லி கொடுத்தீங்களா? அவருக்கு ஒரே விஷயம், அவரு உன்னோட கெரியர் எதுவாவது நடந்துடுமா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான். சின்ன விஷயம் தான். அதுதான் அதுதான். இல்ல உன்னோட கெரியர்ல நீ என்ன ஆகணும், அது இப்ப இல்லப்பா, நீ எல்லாத்தையும் அடைஞ்சிட்டீங்கன்னா என்ன ஆவியோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ செய்ய, அவ்வளவுதான். வேற எதுவுமே சொல்ல அவருக்கு. சூப்பர் சூப்பர் சார். கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்காதடா தம்பி, முடிஞ்சிருச்சு, நீ அதுலதான் டிராவல் ஆயிட்டுன்னு நினைச்சு பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூப்பர் சார். இன்னொன்னு சார், நான் வந்து 10 இயர்ஸா ஹிப்னாட்டிஸ்ட் அண்ட் மெஸ்மரிசம் அண்ட் மென்டலிசம் 3 விஷயத்தையுமே ப்ராப்பரா பக்காவா படிச்சு சர்டிபிகேட் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒண்ணாச்சுங்களா? சாருக்கு தெரியும் நான் என்ன பேசுறேன்றது. புரியுது சார். ஆச்சுங்களா? இத வந்து யாருமே வந்து வெறும் ஹிப்னாட்டிஸ்ட மட்டும் கையில எடுத்துட்டு நோயை தீக்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. நான் அதுக்கு மக்களை நம்ப வைக்கிறேன். கூசா தெரப்பி கத்துக்கிட்டேன், நியூரோ தெரப்பி கத்துக்கிட்டேன், கிரௌனியோ சர்க்கிள் கத்துக்கிட்டேன். இதெல்லாம் மக்கள் நம்ப வைக்கணும், தொட்டாதான் நம்புவாங்கிறக்காக நம்ப வச்சு நான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா நான் பண்றது ஹிப்னாட்டிஸ் தான் பண்றேன். மோஸ்ட்லி அவங்களை அங்கதான் கொண்டுட்டு போவேன். முதல்ல இதெல்லாம் சும்மா மேக்கப் பண்ணிட்டு நேரம் உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சு ஃபுல்லா டெப்பா எடுத்துட்டு போய் மைண்டுக்குள்ள போட்டு விட்டேன்னா எந்திரிக்கும் போதே அப்படியே பயங்கரமா கிளியர் வாஷ் அவுட் ஆயிடும். அவங்க அப்படியே என்னமோ புதுசா பிறந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு சார், ரொம்ப ரிலாக்ஸா இருக்குன்னு 10 தடவை சொல்லுவாங்க. அப்புறம் நாளைக்கு எப்படி இருக்கு கேட்டா சூப்பரா இருக்கு சார் இருப்பாங்க. 5 6 நாள்லாம் பார்த்தா நல்லா ஆயிடுச்சு சார், நான் நல்லா இருக்கேன் சார், என்னோட லைஃப் நான் பாத்துக்கிறேன் சார், இப்படிதான் மோஸ்ட்லி 100க்கு 80 பேர் சொல்லிடுவாங்க. 20 பேர் தான் அரைச்சமாவே அரைப்பாங்க. அவங்களுக்குலாம் சிட்டிங் எக்ஸ்ட்ரா ஆயிடும். 10 சிட்டிங் 5 சிட்டிங் 20 சிட்டிங்லாம் கூட பண்ணிடுவேன். இஷ்டப்பட்டா வாங்க, இல்லைன்னா போங்கட்டுருவேன். இது எதுக்குன்னா அந்த மைண்ட் இப்படி வேலை செய்யுதுங்கிறத ஒரு தடவை காமிச்சதுக்கு அப்புறமா அவங்க மறுபடியும் அப்படி நடக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்டா, நேச்சரா நம்ம ஜெனட்டிக்லயே இருக்கு அந்த நெகட்டிவ். அதுதான் சார் அழகா சொன்னாரு. என்ன சொன்னார்னா, உங்க மைண்ட் நெகட்டிவா தான் திங்க் பண்ணும், உங்க மைண்ட் நெகட்டிவா தான் திங்க் பண்ணும், பாசிட்டிவா திங்க் பண்ணவே பண்ணாதுன்னு சார் ஒவ்வொரு கிளாஸ்ல அதான் சொல்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஜியோஜில சார் வந்து கான்செப்டை ஒழிக்காம மறைக்காம அப்படியே அடிச்சு விடுறாரு. எல்லாத்தையும் இந்தா வச்சுக்கோன்னு கொடுக்குறாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி கான்செப்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி பீப்புள் கிளாஸ் எடுத்து நடத்துவாங்க. 10,000 8,000 வாங்கிட்டு 1 நாள் கிளாஸ் 2 நாள் கிளாஸ்ன்னு பெருசா ஆடிட்டோரியம் போட்டு ஒரு 500 பேர் உட்கார வச்சு அதுக்குள்ள ஒரு 2 months ப்ரிப்பேர் பண்ணி உள்ள கொண்டு வந்து அவங்கள பூரா லைஃப் கோச்சாவே இது இந்த கிளாஸ்க்கு இவ்வளோ, இந்த கிளாஸ்க்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்கள இவராலையும் சாராலையும் பண்ண முடியும். ஆனா அதை ஜூம்லேயே கொடுக்குறாரு. டெய்லி 1 hour கொடுக்குறாருல, அதெல்லாம் பெரிய விஷயம். டெய்லி ஒரு சப்ஜெக்ட் வச்சு கொடுக்கறதுல ரொம்ப பெரிய விஷயம். எப்படி அவங்க மிஸ்ஸை சுத்துக்கிறாங்கன்னு தெரியல, காலையில 7 to 8 சார் உட்கார வைக்கிறதுக்கு. எல்லாம் நிறைய இல்லைங்க, இல்ல நீங்க ப்ரொஃபஷனலா நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி அதெல்லாம் நிறைய இருக்கு மேம். காலை நேரத்துல வீட்டுல எல்லாம் அப்படிலாம் விட மாட்டாங்க. எங்க வீட்டுல எல்லாம் பெரிய பிரச்சனையாகும். என்ன டெய்லி போன் எடுத்து உட்காந்து ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் நடக்கும்போதுங்க சார், ஃபர்ஸ்ட் 12 நாள் கிளாஸ் நடக்கும்போது, ஏன்னா நான் எப்பவுமே 8 மணிக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்றாள். நான் 8 8:30 சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு 1 hour தனிமைப்படுத்திக்கிட்டு நான் சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன். இது 10:30 10:45 போகுது. இவங்க எங்கூட தான் சேர்ந்து சாப்பிடுவாங்க. நான் வரையிலே ஜூம் மீட்டிங்கோட வர்றேன். வரையிலே ஜூம் மீட்டிங் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பேன். என்னங்க உட்காந்துட்டே இருக்கிறீங்க, சாப்பிடலாங்க, இருமா ஜூம் மீட்டிங் போகுது. என்னத்த ஜூம் மீட்டிங் போகுது, இனி உனக்கு என்ன தெரியணும், நீ தான் எல்லாத்தையும் பேசுறீங்கல்ல, உங்களுக்கு என்ன நீ தெரியும், இந்நேரத்துக்கு அட்டன் பண்றீங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும், அவங்கள்ட்ட அதை பத்தி பேச முடியாது நம்ம. இல்லடா அப்படிலாம் கிடையாது, என்னன்னு இன்னும் போய்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் சார். இல்ல அது அது இல்ல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. இவங்க நம்ம எங்க வீட்டுல அந்த மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வேற ஒரு ஃபீல்டுல இருந்துட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு லைஃப் அப்படியே தூக்கி போட்டு நான் இதுக்குள்ள வந்துட்டேன் 10 இயர்ஸா. அப்ப என்னோட பிஹேவியர் எல்லாம் மாறும்போது கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, அவங்களுக்கான டைம் ஸ்பேஸ் எல்லாம் குறையும் போது அவங்க யோசிப்பாங்கல்ல. இப்போ வந்து ஒரு சில நாள்லாம் 5 6 ஹீலிங்ல இருந்தேன்னா 10 10:30 அங்க கிளினிக்ல எடுத்துப்பேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னு வாங்க. அதுக்கு சொல்றேன் நான், வேற ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு 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 டீம் நமக்கு கிடைச்சிருக்கு. சார் அட்வான்ஸ் கிளாஸ் எப்போ சார் போட்டுறீங்க? இன்னொரு 2 daysல நான் டேட் சொல்லிடுறேன். சரி சார். சார் நான் வந்து லைஃப் லாங் கன்ஃபார்ம் மெம்பர் சார் நான். நீங்க வந்து என்னை வந்து நீங்க இந்த அட்வான்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்றதெல்லாம் சொல்லாதீங்க சார். நீங்க டேட்டை ஓகே பண்ணுங்க, நான் என்னோட ஷெட்யூல் ஒதுக்கிட்டு ஓடியாந்துருவேன். ஓகே
சார் துளசி நீங்க அக்காவும் மைண்ட்ல வெயிட் வச்சுங்க. பண்ணிட்டு இருக்காங்க. விஜயதர்மன் ஒருத்தர் ஈரோட்ல இருக்கிறாப்புல. அவர் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் அவர் கத்துக் கொடுக்கணும். ஏதாவது தெரிஞ்சுன்னா நீ அதாவது நிறைய பேர் கத்துக் கொடுக்கணும்னா ஒரு வெல்விசரா நீங்க நினைச்சு நிற்குங்க, அதை சொல்லுங்க, நானும் கத்துக்க ரெடியா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய தேவைப்படுது, இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. சார் நீங்க இதுக்கே தேங்க்யூ. எப்படி சொல்றீங்க? அட்வான்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ் தெரியும் சார் உங்களுக்கு. அட்வான்ஸ் அட்வான்ஸ் அதை நான் வேற எதிர்பார்த்துட்டு லெவல் இருக்கேன். சார் அது. ரொம்ப ஏன்னா இப்போ சந்தோஷம் மேம். நான் ஹீலிங் பண்ணும்போது இன்னொருத்தருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்னோட பாடியும் அது கிளியர் ஆகுது சார். எனக்கு அந்த ப்ராப்ளமும் எனக்கு நல்லா கிளியர் ஆகும். எனக்கு அது நல்ல எஸ் சார், உணர்வு சார். எஸ் சார், அது உண்மைதான்ப்பா. இப்போ ஆமா, இப்போ சார் ஒருத்தருக்கு கிணத்துல கேஸ்ட்ரிக் இருந்து தண்ணி ப்ராப்ளம் இறைச்சிட்டேன்னா தண்ணியே வராதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கிணத்துல ஊத்தா வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எனக்கு நம்ம அது எனர்ஜி நல்ல கொடுக்க எனக்கு கொடுக்க அந்த நம்ம ப்ராப்ளம் எனர்ஜி. ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகுது. எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு பண்ணும்போது எனக்கு கிளியர் ஆகும் சார். அது ஃபீல் பண்ணுவோம்ப்பா நம்ம. ஆமா, நல்ல எனக்கு ஃபீல் ஆகும். அதான் சார், இப்போ அது அக்குபஞ்சர் அதுதான் படிச்சிருக்கேன் அட்வான்ஸ். நானு. அக்குபஞ்சர் படிச்சிருக்கேன் நானு. அது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்குள்ளேயே நமக்கு ஃபீல் ஆகுறது நல்லா தெரியும். எங்க மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஒருத்தரை விடாம அவ்வளோ இதுவா சொல்லி தருவாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் பொறுமையா இருந்து பதில் சொல்லுவாங்க. அவ்வளோ இதுவா இருக்கும். ஆனா அவங்களோட இருந்து பயணிக்கிறதுக்கு டெய்லி இப்போ சார் ஜியோஜி சார் டெய்லி கிளாஸ் நடக்கிறேன். இப்போ ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங்ல டெய்லி இது பண்றோம். அவங்களோட போய் பயணிக்கணுங்கிற ஒரு ஆசை ஒண்ணு இருந்தாலும் முடியல. நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன்னால போக முடியல, வர முடியலங்கிறது ஒண்ணு. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்குன்னா சுத்தி வீட்டுல இருக்கிறவங்களே நம்மள இதுவா இருக்காங்கங்கும் போது நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் இது போக முடியலங்கிறது ஒண்ணு. இருந்தாலும் இப்போ சார் சொல்லி கொடுத்த அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் ஃபீலிங் போது அதை இன்னும் பெனிஃபிட்டா ஃபீல் பண்ண முடியுது. அதுதான். ஆமா, நன்றி ஜியோஜி சார். இது நிச்சயமா இது ஆஹ் ஆஹ் பிரபஞ்சம் கொண்டாந்து விட்டுருக்கு. இன்னொன்னு, இந்த இதுல நான் வந்தது வாட்ஸ்அப்ல தான் ஜெயனபு அப்படின்னு ஒருத்தவங்க தான். அவங்க தான் நீங்க இதுல ஜாயின் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு நாள் டிஸ்டன்ஸ் ஃபீலிங் கொடுத்த காது வலிக்குதுன்னு. நான் நல்லா இருக்கு, நீங்க இதுல சேர்ந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் ஆகும்னு சொன்னாங்க. அது அதுதான் சார். தேங்க்யூ சார். அவங்க பாப்பா இதுல கத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க சொன்னாங்க எங்க பாப்பா தான் கத்துக்கிட்டாங்க, நீங்க இதுல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். எஸ், தேங்க்யூமா. அதாவது இந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படிங்கிற நிறைய விஷயம் கான்செப்ட் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அந்த அட்வான்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த நிலை நம்ம மாற்றத்தை அனுபவிக்கிறோம். இப்போ ப்ரெசண்ட்ல ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கை என்னன்னா, இவர் சொன்ன மாதிரி இந்த உலக வாழ்க்கையை சார்ந்துதான் அவனோட சிந்தனைகள் இருக்கும். ஸோ அந்த உலக வாழ்க்கையோட சிந்தனை இருக்கிறனால தான் நமக்கு அந்த ஆசை கட்டுப்பாடு இல்லாம நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நம்ம அட்வான்ஸ் பண்ணும்போது அதோட பயணத்தை மேற்கொள்ளும் போதுதான் அந்த மரணமில்லாத பெருவாழ்வை பெற முடியுங்கிறதே நமக்கு புரிய ஆரம்பிக்குது. மரணமில்லாத பெருவாழ்வுங்கிறது நம்மளுடைய ஆன்மாக்கு, நம்ம உடல் தான் இங்க அழியுது அப்படிங்கிறத நம்ம அந்த கட்டத்துல உணர்றோம். ஸோ அதோட இன்னும் தெளிவான விஷயங்கள் தான் நம்மளோட கிராண்ட் மாஸ்டருங்கிறத ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த மரணமில்லாத பெருவாழ்வை பெற்று நம்ம அந்த மரணம்ங்கிறதே அவர் இன்னொரு விஷயம் சொன்னாரு. அது ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய, வாழ்க்கையில ரொம்பவும் தெரிஞ்சுக்க வேண்டிய, நம்ம இந்த கிளாஸ் அதை கரெக்ஷன் பண்ணுதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். மரணம் அப்படிங்கிறது ரணம். அது மிகப்பெரிய மா அப்படிங்கிற வார்த்தை மிகைப்படுத்தல சொல்லி அந்த ரணத்தை சொல்லுது அப்படின்னு. இது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்களோ இல்லையான்னு தெரியாது. உண்மையிலே ஒரு மனிதனோட மரணம் அப்படிங்கிறது, அந்த கடைசி நிகழ்வு அப்படிங்கிறது அந்த ரெண்டையும் நம்ம ஆல்ரெடி நம்மளோட உயிரையும் ஆன்மாவையும் நம்ம ரெண்டா பார்த்துட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே ரெண்டா பார்த்துட்டோம். எப்படி ஜனனத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்லயே கத்துட்டோம். அப்போ ஜனனத்துல அந்த இதை மரணத்துல சரிப்படுத்துறது அப்படின்னா,
எப்படி எளிமையா அந்த உயிர் நம்ம உடலுக்குள்ள வந்துச்சோ. சார் இன்னும் ஒண்ணு சொல்லணும் சார், எஸ், மரணத்தை பத்தி பேசும்போது. சொல்லவா சார்? சொல்லுங்க சொல்லுங்க. சார், ஒரு உள்ள இருக்கிற ஜீவன் வந்து அதுக்கு ஆன்மான்னு சொல்ற விஷயம் வந்து மனசுக்கு பேர் தான் சார் ஆன்மா. உயிர் எஸ், தனி, அது ஆற்றல். ஆமா, அது மனசு 3. தான் ஆன்மா. இல்ல, இல்ல எங்க தெய்வம் சொன்னதை நான் சொல்லிடுறேன் சார். இல்ல அட்வான்ஸ் முடிச்சவங்களுக்கு அது தெரியும். சரி சொல்லுங்க. ஓகே சார். மனம் தான் ஆன்மா. ம், உயிர் வந்து தனி, அது அதோட ம், கான்செப்ட் தனி, அது ஒரு தனி பாடி. ம், அந்த தனி பாடி இந்த பூமியில இந்த உடம்புல இருந்து வெளியே போயிருச்சு அப்படின்னா ம், அந்த உடம்புக்கு வந்து 10 அடையாளம் நடக்குதுங்க சார். ம், அது என்ன 10 அடையாளம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கசப்பு தீட்டு பிணநாற்ற ஜலம் வெளியாகுதுங்க சார். அதாவது ஒரு ஆணா இருந்தா சுரோகிதமும், ஒரு ஆணா இருந்தா விந்துநாதமும், பெண்ணா இருந்தா சுரோகிதமும் வெடிச்சு வெளியே வந்துரும் சார். மழை ஜலம் வெளியே வந்துரும். ம், உடம்பு பயங்கரமான நாத்தம் எடுக்கு நாளாச்சு. பயங்கர நாத்தம் எடுக்கும் நாளாச்சு. ம், 5 விரைச்சிரும், 6 கணத்துரும், 7 விறுவிறுத்து போயிடும். ம், 8 உடல் வந்து பாத்தீங்கன்னாக்கா முகம் வந்து பாத்தீங்கன்னா பேய் கலை வந்துடும் சார். ம். பேய் கலை வந்துடும். கண்டிப்பா. 9 பாத்தீங்க அப்படின்னாக்கா எதை கொடுத்தீங்கனாலும் தண்ணியோ எதுவுமே உள்ள போகாதுங்க சார். தொண்டை தொண்டை கட்டப்பட்டுரும் சார். ஆமா, கண்டிப்பா. இந்த மாதிரி 10 அடையாளங்கள் இல்லாம எந்த ஜீவன் படுத்து தூங்குற மாதிரி இருக்கோ அது வந்து ஜீவன் உள்ள அடங்கிருச்சு, வெளியே போலேன்னு அர்த்தம் சார். அது உபத்திரவமான வாழ்க்கை கிடையாது உங்களுக்கு. அவங்க உபத்திரவமான வாழ்க்கைக்கு போனவங்களுக்கான அடையாளம் தான் இந்த உடம்புல 10 அடையாளத்தை எல்லா மனுஷனுக்கும் காட்டிட்டு போகுது. கண்டிப்பா. மோஸ்ட்லி பீப்புள் 99.99% அசுத்த மரணம் தான் சார் அடைகிறாங்க. இது பார்க்கும் போதே தெரியும் சார். இல்ல அது வந்து பத்தி நான் சொல்லலாமா நல்ல சார்? அடியார்கள். என்னோட ஐயா வாய்ஸ் ஜீவ சமாதி அடையிறது இதாங்கய்யா. சார், இதுல வந்து நிறைய முரண்பாடு இருக்கு. சொல்றது ஒண்ணு கேட்டுங்க. ஜீவ சமாதி அப்படிங்கறதெல்லாம் வந்து அப்படி இல்ல. மரணம்ங்கிறது இயற்கையா தான் இருக்கணும். அதை வந்து நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அது நீங்க உங்க உங்க நினைவுல அந்த உயிர் இருக்குதுங்கிற வரைக்கும் நீங்க வந்து அதை கொல்றீங்கன்னா அது வந்து ஜீவ சமாதியா மாறாது. உண்மையிலேயே வந்து உடல் வந்து உயிர் பிரியணும். அதுதான் வந்து இயற்கை. அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அதே மாதிரி நீங்க எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கங்க. இந்த பிரபஞ்ச சக்தியால் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய மரணத்துடைய அந்த நிமிடம் அது வந்து யாராலையும் எந்த ஒரு கட்டத்திலையும் சரிப்படுத்தவே முடியாது, பார்க்க முடியாது. ஆனா அந்த நிகழ்வு நடக்காம அவர் சொன்ன மாதிரி 3 விஷயம்: உடல், ஆன்மா, அதுக்கப்புறமா வந்து அந்த உயிர். அதாவது நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லி கொடுத்ததுல இந்த 3 விஷயம் வந்து நம்ம அடங்கினது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த தோற்றம். அந்த தோற்றத்திலிருந்து இந்த நிகழ்வுகள், அதாவது நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து நம்மளுடைய கர்மாவாகவும், நம்மளுடைய அந்த உயிர் வந்து நம்ம உடலோட இணைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களால வந்து அதை திரும்ப பார்க்க முடியாது. அதாவது இது வந்து ஒரு திரைக்கு பின்னால் இருந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது இணைஞ்சதை நீங்க வந்து பார்க்க முடியாது. அதனாலதான் நீங்க இங்க உயிரோடு இருக்கீங்க. இதுல என்னன்னா, அந்த பின்னாடி இருக்கிற உலகத்தை நம்மனால எந்த கட்டத்திலையும் உணர முடியாத ஒரு இடமாக இருக்குது. ஆனா அந்த பின்னால கட்டத்தையே வந்து உணர்றது தான் நம்மளுடைய அட்வான்ஸ் கோர்ஸ்ங்கிறது. அதுல போய் அதை உணர வச்சிடறோம். ஸோ அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மனித குலத்தை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மதிக்கணும், அக்செப்ட் பண்ணணும். அந்த 4 நிலைகள் உங்களுக்கு என்ன நம்ம கத்து கொடுத்துருக்குறோமோ அந்த கத்து கொடுத்ததுல வந்து கடுமையான ஒரு மறைவான ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா தெளிவா திரும்ப திரும்ப நம்ம கிளாஸ்ல சொல்லிட்டே வர்ற மாதிரி. ஏன்னா ஒரு எப்பேற்பட்ட ஒரு மனநிலை வேணும் அப்படின்னா, ஒரு மனிதர் வந்து நிறைய குடிச்சிருக்கிறாரு, மேலையெல்லாம் வந்து ரொம்ப அசுத்தமாயிருக்கு. அந்த நிலையில அவர் வந்து ஒரு ரோட்ல ஒரு சைட்ல ஒரு அசிங்கம் பண்ணிட்டு படுத்திருக்கிறார். ஸோ அந்த நபரை கூட உங்க மனசுல இருந்து சீன்னு சொல்லிடக்கூடாது. சீ கர்மம், என்ன இப்படி இருக்கிறான் அப்படின்னு உங்க மனசுல தோணவே கூடாது. அந்த மனிதனை போய் தொட்டு அவங்கள சரிப்படுத்துற அளவுக்கு உங்க மனசை ஹார்டா மாத்தணும். இதுக்கான பயிற்சியும் அதே மாதிரி அந்த பார்த்தனே உங்க கண்ணில் தண்ணி வரணும், உங்க மனசு துடிக்கணும். இந்த நிலை உங்களுக்கு எப்போ வருதோ அப்பதான் நீங்க வந்து உண்மையிலேயே
உங்க இந்த பூமியோட ஆசாபாசத்தை வந்து வெளியே வந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். So, சார் அந்த எனக்கு அடிக்கடி வருதுங்க சார், அந்த மாதிரி யாரையாச்சும் பார்த்த உடனே அழுக வந்துடுதுங்க சார். எஸ், நம்ம அதை கிளியர் பண்றதுக்கும் சில விஷயங்கள், ஏன்னா அதுக்கு பிரார்த்தனையாவது பண்ணணும். நம்மளால தொட முடியல, செய்ய முடியல அப்படின்னாலும் அவங்கள பார்த்து ஓகே, அவங்களுக்கு இந்த கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த விஷயத்த கண்டிப்பா மாத்திரணும், அவரும் நல்ல மனிதரா வாங்கி நடக்கணும் அப்படிங்கிற நம்ம வந்து இப்ப சாதாரணமா ஒரு அசிங்கம்னு சொல்லி அவங்களை எல்லாம் நகர்த்திட்டே போயிட்டு இருக்கு. அந்த நிலையிலிருந்து நீங்க மாறணும். இந்த மாதிரியான மனநிலைகளை நிறைய விஷயத்தை, அதே மாதிரி நம்ம சப்ஜெக்ட் குள்ளர வரணும் அப்படின்னா, அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிரை வந்து அதுக்குள்ள எடுக்கும் போது அது கடுமையான வழிகளா தான் எடுக்கப்படுது. சாதாரணமா வந்து எடுக்கப்படுறது இல்லை. இது யாருக்கு வந்து இந்த வலி அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா, எந்த அளவுக்கு பாவங்களையும் எந்த அளவுக்கு வந்து தவறான செயல்களையும் அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு தப்பான உயிராக அந்த ஆன்மாவாக நம்ம வாழ்ந்துட்டோம்னா, இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிஞ்சு போகும்போது அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியேறுது. ஸோ அந்த மாதிரி வெளியேறல. அது இல்லாம நம்ம வந்து எப்படி அதை சமாதி நிலை கொண்டு போனாலும் அது வந்து தவறாதான் போயிடும். ஏன்னா இயற்கையா அந்த உயிர் வந்து வலிகளோட அந்த வெளியே போகும். இப்ப யாருக்கு இது மாறும் அப்படின்னா, நீங்க ஒரு சிறந்த ஆன்மாவாக மாறி மனிதர்களுக்கு தான், கடவுளுக்கு நேரா நீங்க எதை செஞ்சாலும் கடவுள்கிட்ட போய் சேராது. தெளிவா புரிஞ்சுக்கங்க. மனிதர்களுக்கு, மனித குலத்தோடு, மனிதர்களுக்காக உங்க வாழ்க்கை எப்போ அர்ப்பணம் செய்து மனிதருக்காக நீங்க எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவராக மாறுறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கை மாறுமே தவிர, நான் கடவுளுக்காக எல்லாம் செய்றேன், கடவுளுக்காக எல்லாம் பண்றேன், கடவுளுக்காக பண்றேன், நீங்க ஒன்றும் ஆல்ரெடி பிறக்கும் போதே மகான் கிடையாது. உங்களை டைரக்டா கடவுள்கிட்ட கொண்டு போய் நிறுத்திருக்கு. நீங்க வந்து ஒரு ஜட்ஜிட்ட போய் நிக்கணும்னாலே ஃபர்ஸ்ட் வக்கீல் வேணும். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு கீழே அந்த ரிப்போர்ட் பண்றதுக்கு அந்த ப்ராப்ளம் வேணும். இதெல்லாம் உருவாகி அதெல்லாம் வந்தாதான் அதுக்கப்புறமா அந்த இடத்துல போய் நம்ம நின்று அந்த ஜட்ஜை பார்க்க முடியும். நீங்க பார்க்கறது, நீங்க நினைக்கிறது யூனிவர்சல் எனர்ஜி. ஸோ அதை வந்து உடனே போய் எல்லாம் நம்ம அணுகிற முடியாது. எப்போ நம்ம அந்த யுனிவர்சல் எனர்ஜி உங்களை எப்ப வேணாலும் அணுகும், உங்களுக்குள்ள எப்ப வேணாலும் வரும். எப்ப வரும்னா, தூய சுத்தமான அந்த ஒயிட் போர்டுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஆன்மாவா நீங்க மாறிட்டீங்கன்னா, நீங்க உயிரா மாறல, ஆன்மாவா மாறுறீங்க. ஸோ அந்த உங்களுடைய சிந்தனைகள், உங்களுக்குள்ளார அந்த ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகள், உணர்வுகள், எமோஷனல்ஸ், அதெல்லாம் வந்து தூய்மையா மாறிடுச்சோ அப்பதான் அந்த உயிர் வந்து சந்தோஷமா உங்க உடம்ப விட்டு பிரியும். அந்த சந்தோஷமா பிரியும் போது அது எப்பேற்பட்ட பிரிவா இருக்கும் அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு நம்ம துணி தைக்கிற ஊசி இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு குத்து குத்திட்டு எடுத்தா எவ்வளவு பெயின் இருக்கும் அந்த தண்ணிக்கு, அந்த அளவுக்கு எளிமையா உங்க உடம்புல இருந்து அது பிரியும். இதுதான் அந்த சார் உண்மையான சார் மரணம். தெய்வம் சொன்ன விளக்கம் சார். எஸ், சார் எங்க குரு சொன்ன விளக்கம் என்ன சொன்னா, அதாவது வெண்ணெயில மயிரை போட்டு கட் பண்ண மாதிரி இருக்குமா. வெள்ளையில மயிறு போட்டு எஸ், கண்டிப்பா. அது அவ்வளவுதான் வேலை. அதாவது அந்த தண்ணிக்குள்ளார குத்தி எடுத்தா என்ன வழி இருக்குமோ அந்த வழிதான் இருக்கும். அது பாருங்க, அவ்வளோ எளிமையா உங்க உடம்பு விட்டு பிரிஞ்சு. அந்த ஒரு நிலையத்தான் நம்ம மரணத்தை நோக்கி பார்க்கும்போது, நம்மளோட வாழ்க்கையோட அந்த இறுதி நாளை நினைக்கும் பொழுது நமக்கு அதுதான் வேணுங்கிறது தான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். அந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம எப்படி போக முடியும்னா, நேரடியா கேட்டுட்டெல்லாம் போயிட முடியாது, பிரார்த்தனை பண்ணனால போயிட முடியாது, நீங்க நல்ல நிறைய கலர் கலரா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எதையாவது செஞ்சாப்புல போயிட முடியாது, அதே மாதிரி இந்த உலக மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கினா போக முடியாது. நீங்க உங்க உள்ள இருந்து மனிதர்களை பார்த்து அந்த மனிதர்களுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சு அதுல அங்கீகாரம் கிடைச்சா மட்டும்தான் நீங்க அந்த நிலைக்கே வருவீங்க. ஸோ அந்த நிலை வரும்போது அதான் அந்த அன்பு, அந்த இந்த உலகமே வந்து எதனால டிசைன் பண்ணிருக்கு அப்படின்னா, அன்புனால தான் டிசைன் பண்ணிருக்கு. எல்லாத்தோடையும் பரஸ்பரமா அன்பை வந்து நம்ம எல்லையை கடந்து கொடுக்கக்கூடியவரா இருக்கு.
அப்போ நம்ம ஒரு பொண்ணை பார்க்குறோம் அப்படின்னா அது நம்மளை அறியாம அவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் வரும். என்னன்னா அந்த உணர்வுகள், அந்த அந்த குழந்தை அதோட நம்ம குழந்தைக்கு என்ன மனசுல வருதோ, பார்க்கும்போது என்ன ஃபீல் வருதோ அதே அந்த குழந்தைய பத்தி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா மனிதர்களையும் பார்க்கும்போதும் அந்த உறவோடு அந்த குழந்தைகளை அந்த மனிதர்களை அதை பார்க்கும்போது அந்த ஃபீல் வர்றது தான் வந்து அந்த மனிதனோடு ஒரு மனிதன் வைத்திருக்கக்கூடிய அன்பு தான் அந்த கடவுளோட நிலையே அடைய முடியும். ஏன்னா கடவுள் உங்கள் மீது அன்பு வைக்கிறார் இல்லையா? அந்த பிரபஞ்ச சக்தி உங்க மேல அன்பு கொடுக்குது. அப்பதான் அது பிரபஞ்ச சக்தியா இருக்குது. அது எப்பேற்பட்ட அன்பா இருக்குது அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஒரு தாய் வந்து அந்த தன்னோட மகனை இன்னைக்கு வந்து காமிக்கும் போது சில இடங்கள்ல தவறா காமிக்கிறாங்க. ஒரு தாய் வந்து மகனையே குத்தி கொள்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம். ஆனாலும் அந்த தாய் வந்து அந்த உறவை வந்து அந்த என்ன தப்பு பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் அந்த குழந்தைய வந்து ஏத்துக்குவாங்க. அதே நிலை தான் அந்த பிரபஞ்ச சக்தி. ஸோ நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம், பிரபஞ்ச சக்தி மன்னிக்காது, கடவுள் மன்னிக்க மாட்டேன் அப்படியெல்லாம் அங்கே கிடையாது. ஏன்னா ஒரு தாய்க்கே இவ்வளோ நல்ல உள்ளத்தை கொடுத்த பிரபஞ்ச சக்தி எப்பேற்பட்ட ஒரு நல்ல உள்ளமா இருக்கும்னு சிந்திச்சு பாருங்களேன். அப்போ நம்ம அதோட ஒரு ஃபீலை நினைக்கும் போதே அந்த உள்ளம் எப்பேற்பட்ட உள்ளமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணரும் போது நம்ம அந்த நிலைக்கு வரணும், நமக்கு அந்த ஒரு நல்ல ஒரு மரணம் கூட கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த உள்ளத்துல 1% நமக்குள்ள கொண்டு வரும். அதுதான் அந்த அன்பு, காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை. அப்ப என்னன்னா யார் மேலேயும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. எவ்வளோ தவறான மனிதராக இருந்தாலும் எவ்வளோ கெட்ட அத மனிதர்களை வந்து எடுத்தோடனே நீ வந்து இதை ஏத்துக்க, இது இப்படித்தான் இருக்குன்னு சொன்னா நடக்காது. ஏன்னா சாத்தியப்படாது. ஏன்னா மனிதன் இல்லையா, கடவுள் கிடையாது. அப்போ அந்த பயிற்சி தான் நம்மளோட வகுப்புகள். நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை திரும்ப திரும்ப சொல்றோம், இதை ஏன் வந்து திரும்ப திரும்ப நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு வலி வந்தாலும் என்ன சொல்றோம், நீ வலின்னு நினைக்காத, அத ஒரு மனிதனோட நிகழ்வு, நீ எங்கேயோ ஒரு மனிதனை தவறா நினைச்சிருக்கிற, அதை போய் கரெக்ஷன் பண்ணு. இப்படி உங்க வாழ்க்கையில எங்கனாலும் ஏதாவது ஒரு நிகழ்வு, அந்த மனிதர் அந்த மனிதர் அந்த அந்த அங்கிருந்து தான் உங்களுக்கு இதெல்லாம் உருவாகுது. டாக்ஸின் வந்து உங்க உடம்புக்குள்ளார ஸ்டோர் ஆகுது. அப்ப நம்ம அந்த இடத்த போய் கரெக்ஷன் பண்றதுங்கிறது உங்க உள்ளத்துல ஒரு மனிதனை பற்றி தோன்றிய ஒரு தவறான ஒரு விஷயம், அதுதான் உங்க உடம்புல வலியா மாறி இருக்கு. பாத்தீங்களா எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது. அதனால நீங்க ரொம்ப நல்லா ஆகணும்னா அந்த உள்ளத்துல எந்த கரையுமே இல்லாம எல்லா மனிதரோடையும் அந்த அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப நேத்து வந்து நாங்க திரும்பி வரும்போது சும்மா சொல்றக்கா சொல்றேன், ஸ்லீப்பர்ல வந்தோம். நான் மேலே ஏறி படுத்தாதான் படுக்க முடியும் இல்லையா. அது நான் மேலே ஏறும்போது கீழே உட்காந்துருக்கிற ஒரு மேல கால் டச் ஆகுது. அதுக்கு காரணம் அவரோட தப்பு தான். ஏன்னா அவரு எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்டெப்புக்கு மேலேயே படுத்துங்கிறாரு. ஆனா அது வந்து அவரோட தப்பு இல்லை, நம்ம தப்பு தான். நம்ம அவரை வந்து போகும்போது அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன், சாரி சார், நான் மேலே ஏறும்போது உங்க காலில் என் கால் வந்து உங்க மேல முட்டிருச்சு, மன்னிச்சுக்கங்க அப்படின்னு அவரை நேரடியா சொல்லிட்டோம். ஸோ அவர் வந்து பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இது வந்து இயற்கையா வரணும் உங்களுக்கு. இந்த இடம் வந்து உங்களுக்குள்ள இயற்கையா வரணும். எப்போ உங்களுக்கு செயற்கை இல்லாம இயற்கையா உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சோ நீங்க அந்த படிக்கட்டுக்கு மேல வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த நிகழ்வெல்லாம் உங்களுக்குள்ள கொண்டு வரணும். இதெல்லாம் நீங்க கொண்டு வந்தாதான் அந்த தூய ஆன்மாவாக மாற முடியும். அப்ப இதுக்கு ஒரு எளிமையான வழி என்னால நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டேப்பிங் மெத்தட்ல அந்த பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகுது, அந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுது. அதனாலதான் என்னோட குரு சொல்லும் போதும் என்கிட்ட சொல்லி கொடுத்தாரு, நீ வந்து மனநிலையிலேயே பண்ணு அப்படின்னாரு. ஒரு ஒரு மனநிலையிலேயே வந்து இதை பண்ணு. ஆனா நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்படி சொல்லி தரது இல்லை. மனநிலையில பண்ணாதீங்க, அதை விட பெஸ்ட் வந்து
பிசிக்கல் பாயிண்ட்ஸாவே பண்ணுங்க. ஏன்னா அந்த பாயிண்ட் நம்ம அறியாம அது ஆக்டிவேட் ஆகுது. அது அந்த தொடர்பை வந்து ஏற்படுத்துது. உங்க கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்துருப்பேன், அந்த எலும்புகளுக்கும் அந்த புள்ளிகளுக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் என்ன தொடர்புங்கிறத பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த தொடர்பு தான் நம்ம அந்த இடத்துல அதை செய்யும் போது நம்மளையும் அந்த யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ அதனால மற்ற எவ்வளோ டெக்னிக்ஸ் இருந்தாலும், நானும் நிறைய அவர் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் படித்தேன், கற்றுக்கிட்டேன். நிறைய குருக்கள் வந்து எனக்கும் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இருந்தாலுமே இந்த ஒரு மெத்தட், இந்த ஒரு பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணுது. ஸோ நிறைய விஷயம் நானே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எதையும் வந்து நான் தேடி போகிறதே கிடையாது. நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு நாள் அந்த கிளாஸ் நடத்தும் போது சில நாட்கள் வந்து அந்த வகுப்பு நான் எப்படி நடத்தினேன், அது ஏன் வந்ததுன்னு எனக்கே தெரியாது. ஸோ அந்த டாபிக் வந்து வந்திருக்கும், நான் பேசுறது வந்து பேசியிருப்பேன். சில நாட்களில் பேசினது ஞாபகமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பிரபஞ்ச சக்தி ஏதோ ஒன்று தினசரி கொடுத்துட்டே தான் இருக்குது. இன்ன வரைக்கும் அதுக்காக நன்றி சொல்லிகிட்டே தான் இருக்கு. ஏகதேசம் வந்து ஒரு இப்போ எப்படியும் ஒரு 3 வருஷம் போது ஒரு 600-700 வீடியோ நான் பேசிட்டேன். ஆனால் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரு 350 வீடியோ 400 வீடியோ பக்கம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒர்க் இருக்கு இல்லையா. ஆனால் நம்ம பேசுனது ஏகദേശம் 600 வீடியோக்கு மேலே பேசினேன். 2.5 வருஷத்துக்கு மேலே ஒரு நாள் கூட கேப் இல்லாமல். இப்போ சமீபமாக ஒரு 6 மாசமாக தான் இந்த சனி ஞாயிறை வந்து இல்லாமல் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு 104 நாட்கள் வந்து வருஷத்துக்கு கம்மி பண்ணியிருக்கிறோம் இந்த லாஸ்ட் இயர் மட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு பாக்கி இருக்கிற 2.5 வருஷமுமே வந்து ஃபுல்லாக சண்டே கூட கிளாஸ் வச்சோம். இந்த 7 மணி கிளாஸ் எல்லா நாளுமே வந்து அந்த 7 நாளும் நான் பேசியிருக்கேன். ஸோ அதனால வந்து இது எல்லாமே எங்க வரும் அப்படின்னா, எங்க வந்து சேருது அப்படின்னா, இந்த மனநிலை மாற்றம் உங்களுக்குள்ளர வந்து எப்போ இதை உணர ஆரம்பிக்கிறீங்களோ அது படிப்படியா உங்களை கொண்டு போகும். அப்ப இது வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த உலக வாழ்க்கைக்காக அப்படி நினைச்சு நம்ம இதுல டிராவல் பண்ணும்போது, ஏன்னா மனிதன் வந்து எடுத்தோடனே எல்லாமே வந்து நேரடியாக இதுக்குள்ள வந்துட முடியாது. அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, எல்கேஜி, யூகேஜி, அப்புறம் ஃபர்ஸ்ட், செகண்டு, தேர்டு அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு 10th எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதுக்கே வந்து ஏகദേശம் 12 வருஷம் ஆயிடுது. ஸோ அதனால இங்க ஒரு 12 நாள்ல உங்களை வந்து நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால வந்து மனிதர்கள், நான் நினைக்கிறது என்னன்னா, நான் ஒரு 150 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா 150 பேர் என் கூட இருக்கணுங்கிறதா என்னோட ஃபீல். அந்த 150 பேருமே வந்து நம்ம சொல்றத புரிஞ்சுக்கணுங்கிறது தான். அதுக்காக தான் அததான் நானும் சார் சரிங்க. மெமரிச்சரியஸ். வாழ்க வளமுடன். அததான் சார் செய்றீங்க. எஸ் அதுக்காண்டிதான் எஸ் சார் அதை வந்து பொறுமையா உங்களுடைய இதுவை ஸ்பெண்ட் பண்ணி உங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஓ கண்டிப்பா அந்த 2 பேர் வந்தாலும் அது முழுமையா அவங்களுக்கு நீங்க அதை அடையணும், அவங்க பயனடையணும்னு நீங்க சொல்லி தர்றது அதுதான். அது வந்து ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் பயனாளியோடைய விருப்பம் சார். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சார். கண்டிப்பா. அது நம்மளோட பயணம் என்னன்னா, அந்த 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 நாளை நோக்கி பயணம். அதுதான் பிரச்சனை. நம்ம இந்த பூமியிலிருந்து போகும்போது எப்படி அந்த ஊசியை வெளியெடுக்கிற அளவுக்கு இருக்குமோ அந்த ஒரு அளவு தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பயணம். அந்த பயணத்தை நோக்கி நம்ம பயணிக்கும் போது நமக்கு இதெல்லாம் வந்து எளிமையா நடக்க ஆரம்பிச்சிடுது. இதெல்லாம் எப்படின்னா ஒரு சரௌண்டிங் சேஞ்சஸ். நமக்காகவே எல்லாமே நடக்கிற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே நடக்கும். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நம்ம தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மனால ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது இந்த பூமியில. இதுதான் உண்மை. நம்ம எவ்வளவுதான் விசுவலைசேஷன் கற்பனைகள்ல என்னத்தான் கொண்டு வந்தாலும் அணுவை கூட நம்மளால மாற்ற முடியாது. ஆனா அந்த மாத்துறதுக்கான சாவி என்னன்னா, நம்ம கற்றுக் கொடுத்த அந்த 4 வார்த்தைகள், உங்களோட வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய செயல்கள். ஸோ அணுவை வந்து அணு குண்டாவே மாத்திரலாம்.
அது எப்போ மாறணும்னா நீங்க மாறும்போது, உங்களோட சிந்தனையை மாற்றும் பொழுது, உங்களோட வாழ்க்கையை மாற்றும் போது, உங்களோட நடவடிக்கையை மாற்றும் பொழுது அது இயற்கையாகவே மாறி. அணுவை கூட அசைக்க முடியாதுங்கிறது உண்மை. ஆனா அணுகுண்டையே உருவாக்க முடியுங்கிறது தான் அதை விட நிதர்சனமான உண்மை. அப்ப இது ரெண்டையும் நம்மளால செய்ய முடியும். ஆனா நம்ம மாறணும் இல்லையா? நம்ம அதுக்கான விஷயங்களை செய்யும். அதை எளிமையா பார்க்கறனால தான் நமக்கு அது புரிய மாட்டேங்குது. இதோட முக்கியத்துவத்தை உணர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். எஸ், வேற யாரும் பேசலாம். வணக்கங்க சார். சரி. மௌன சார். எஸ், மோகனப்பிரியா. சார், எனக்கு இதுல வந்து நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க சார். கண்டிப்பா மோகனப்பிரியாவோட டிராவல் வந்து உண்மையிலேயே நல்ல விஷயங்கள் தான். ஆனா இப்ப இன்னும் அட்வான்ஸ் பண்ணலாமா? அட்வான்ஸ் பண்ணலைங்க சார். என்னோட கவலை என்னன்னா, நீங்க நல்லா பயிற்சி செஞ்சு நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க சார். அது எனக்கு என்னமோ அது ஒரு அதான் அது எனக்கு இப்ப நல்லாவே யோசிக்க தோணுதுங்க சார். என்னோட மைண்ட் செட் தான் அதுக்குள்ள வர முடியலைங்கிறது எனக்கு புரியுதுங்க சார். அது நான் ஏதோ அன்னைக்கே சொல்லிட்டேன். ஏங்க சார்? அது அன்னைக்கே சொல்லிட்டேன் நான். ஆமாங்க சார். இப்ப என்னன்னா நான் பாப்பாக்கு சொன்னேன் இல்லைங்க சார். ம் அவ கூட என் கூட நல்லாவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார். அந்த ஆக்டிவா பண்ணிக்கிட்டே இருந்தா. ம் இப்போ என்னோட மைண்ட் செட் என்னன்னா, அவளுக்கு அந்த சில டிஸ்டர்ப் வந்துச்சுன்னு அன்னைக்கு சொன்னேன் இல்லைங்க சார். ஆமா ஆமா. அதனாலேயே எனக்கு வந்து என்னால அதுல உட்காரவே முடியலைங்க சார். 6 மணிக்கு நான் ஏஞ்சிறேங்க சார். ஆனா என்னால 7 மணி கிளாஸ் அட்டன் பண்ண முடியுது, 6 மணிக்கு அட்டன் பண்ண முடியல. இன்னைக்கு நீங்க ஹீலிங் அந்த மெடிடேஷன் கொடுக்கும்போது நான் ஃபுல்லா அவளுக்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தேங்க சார். அந்த இது என்னால உருவாச்சோ அப்படின்னு நினைச்சு எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே வயலட் கலர் வந்ததுங்க சார், ரொம்ப நாள் கழிச்சு. சரியாயிடுமா? இல்ல இது என்னன்னா, நம்ம எவ்வளவோ வாழ்க்கையில என்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். இது நமக்கு செலவுகள் வந்து நமக்கு இப்ப நேத்து நம்ம போனோம் வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நேத்து செலவாயிருக்குது, போனோம் வந்தோம் எல்லாம் ஓகே தான். ஸோ இது மாதிரி வாழ்க்கையில வந்து இந்த பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமே கிடையாது. ஓகே ஓகே சார். நமக்கு என்ன தேவை இருக்குதோ அது நம்ம தேடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம தேவைகளை விரிவு பண்றோம், அதுதான் இதுல முக்கியமான விஷயம். நம்ம தேவைகளை விரிவு பண்ண அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா என்கிட்ட இருக்கிற பொருளை வந்து நான் பாதுகாத்துட்டு என்னோட தேவையை சரிப்படுத்துவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோத்து போயிருவீங்க. எப்பவுமே வந்து நம்ம வெளியே கொடுக்க தான் ஒரு அது வந்து பெருசா மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு அது புரியறது இல்ல இல்லையா? எஸ் சார். எங்க தம்பிக்கு வந்து நான் கொடுத்தேங்க சார். நீங்க சொன்னப்ப இப்ப நான் ஒருக்கா சொல்லியிருந்தேன் இல்லைங்க சார், அவன் கோயம்புத்தூர்ல இருக்கான். நீங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நீங்க அஃபர்மேஷன் சொல்ல சொன்னீங்கன்னு நான் அந்த மாதிரி கொடுத்தேங்க சார். அப்ப நீங்க உங்க சன்னுக்கு ஒருக்கா நீங்க பண்ண சொன்னீங்க எங்க எல்லாத்தையும். இப்ப ஒரு 3 மாசம் இருக்கும் நீங்க கார் வாங்குறத என்னமோ உங்க சன்னுக்கு சொன்னீங்க இல்லைங்க சார். நான் அப்ப வந்து என்னோட சன்னுக்கு பண்ணேன். ஆனா நீங்க பண்ண சொன்னது உங்க சன்னுக்கு பண்ண சொன்னீங்க. ஆனா நான் மைண்ட்ல இவனை நினைச்சு உனக்கு ஒரு விஷயம் அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சு நான் பண்ணேன் சார். ஆனா எனக்கு அது 2 டேஸ்லயே எனக்கு அது ரிசல்ட் தெரிஞ்சதுங்க சார். அப்புறம் நான் தனியா நான் உங்க சன்னுக்கு பண்ணிட்டேங்க சார் மறுபடியும். இல்ல அதெல்லாம் தப்பு இல்லை. ஏன்னா என்னோட அந்த பயிற்சியை உங்களுக்கும் அதை பழக்கி விடுறேன், அவ்வளவுதான். ஆனா எனக்கு அந்த 2 டேஸ்ல வந்து அந்த நான் உனக்கு வச்ச அந்த இது வந்து எனக்கு அது நல்ல ரிசல்ட் தெரிஞ்சதுங்க சார். இப்ப எனக்கு என்னன்னா எங்க பாப்பாக்கு வந்து என்னால அந்த உட்காரவே முடிய மாட்டேங்குது. அது என்னோட கர்மாவால அவளுக்கு உங்களோடது உங்க வீட்டுக்காரர் ரிலேட்டடாவும் நான் சொன்ன அந்த சிஸ்டம் எல்லாம் இருக்குது. சோ அந்த வருமானத்திற்குள்ளார பிரச்சனை இருக்குது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அட்வான்ஸ் கத்துட்டு பண்ணும்போது அதுக்கு பகரமா என்ன கொடுக்கணும், அதுக்கு பகரமா எதை வந்து நம்ம வைக்கணுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம அப்பப்போ செய்யும் போது கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிரும். ஓகேங்க சார். அதே மாதிரி அந்த நிலைகளை நம்ம மாற்றும் பொழுதுதான் இந்த வித்தியாசமே வரும். ஏன்னா நமக்கு வந்து என்ன இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. இப்ப பித்ருதோஷமா இருக்குதா, இல்ல சர்ப்பதோஷமா இருக்குதா, இல்ல ஏதாவது நேர்ச்சியில போய் நிக்குதா, இல்ல தப்பா நம்ம ஏதாவது யாருக்காவது சொல்லி செஞ்சுட்டோமா, இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் வந்து நம்மளோட வாழ்க்கையில கடந்துட்டே இருக்கிறோம். அதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். கேள்விகள் வந்து இருக்குது.
ஸோ எஸ் சார். அது என்னங்கிறத டயக்னாஸ் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல செய்யும் போது நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்திக்கலாம். ஆனால் ஓகே. நம்ம வந்து நமக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, நான் இப்போ நல்லா இருக்கிறேன், நான் செய்கிறேன், நான் என்னோட வாழ்க்கை ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உன்னை கடந்து வந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது நமக்கு புரியறது இல்லை. சரி சார். அப்போ அங்கே என்னெல்லாம் நம்ம சின்ன 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 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறோமோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கடந்து அதை கிராஸ் பண்ணும்போது எல்லாமே நம்ம அதை சரிப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளால வாழ முடியுங்கிறது புரியல. அப்போ அதனால தான் இவங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே இருக்கிற மனிதர்கள் வந்து எப்படி காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னா, அவங்களும் தப்பு பண்ண மாட்டாங்களா, அவங்க அப்படி இருக்க மாட்டாங்களா அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வெளியே கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து பல மடங்கா பெருக்கிடுறாங்க. அப்போ அந்த வெளியே பணம் போறது அவங்க கிட்ட வர்ற அளவுக்கு அதை விட 4 மடங்கு வெளியே கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. நீங்க வர்ற 1 மடங்கை வாங்கிட்டு அதுல கால்வாசி கூட வெளியே விடுறதுக்கு தயாரா இல்லை. அதுதான் பிரச்சனைங்க. அப்போ நம்ம வந்து நான் சம்பாரிச்சு நான் இருக்கணுங்கிற சிந்தனை இல்லாம நம்ம சம்பாரிச்சு எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறத வந்து நம்ம அந்த இடத்த கொண்டு வரோம். ஏன்னா நம்ம கையில வர்றது எல்லாமே நம்ம கொடுக்கறதுக்கு தான், நம்ம வச்சுக்கிறதுக்கே கிடையாது. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வர்றது பூரா எனக்கு தான். அங்கதான் ப்ராப்ளமே. வர்றது பூரா கொடுக்கறதுக்கு தான், உங்களுக்கே கிடையாது. உங்க வேலை என்னன்னா வாங்கி கொடுக்கறது. உங்க வேலை என்ன? வாங்கி கொடுக்குறது. நீங்க வாங்கி கொடுக்கறது வந்து உடனே வந்து ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு போய் பணம் கொடுக்கறதுன்னு நினைச்சிடாதீங்க. மொதல் கடமை உங்க குடும்பத்தை பாக்குறது. சார் அதான் அதுதான் ஃபர்ஸ்ட் சார். கொடுக்கறது. எஸ் சார். அதுக்கப்புறம் தான் வெளியே கொடுக்கறது. புரியுதுங்களா? அப்ப ஓகே. நீங்க அதுதான் சார். நல்லா வாழணும். நல்லா வாழணும்னா நல்லாவே வாழணும். நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல உணவு, நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை, நல்லபடியா வாழணும். அது நீங்க வாழணும். அதுக்கப்புறமா அடுத்தவங்களை வாழ வைக்கும். அதுக்கப்புறமா இந்த உலகத்தையே வாழ வைக்கும். அதுக்குத்தான் நீங்க இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. இங்க வந்து உட்காந்துரு அதான் நான் சோம்பேறியா உட்காந்துக்குவேன், எனக்கு 60 வயசாச்சு 70 வயசாச்சு, இனிதான் நீங்க வாழவே ஆரம்பிக்க போறீங்க. நிறைய நீங்க இன்னும் சம்பாதிக்கணும். இந்த காலகட்டத்துல கூட அதை எடுத்து இன்னும் மக்களுக்காக உங்க வீட்டுக்காக கொடுக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய சுத்தி இருக்கிறவங்களுக்காக கொடுக்கணும், உறவுகளுக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்க பிரிஸ்கா இன்னும் அந்த இடத்துக்கு வரணும். அந்த வாழ்க்கையில சம்பாதிக்கிறது கொடுக்கறதுக்கு தான். வழிபாட்டுல ஒரு முக்கியமான வழிபாடே வந்து குடும்பத்துக்காக செலவு பண்ணக்கூடிய வழிபாடு. தெரியுமா உங்களுக்கு? அது அது ஒரு விஷயம் இருக்கு சார். அது குடும்பத்துக்காண்டி செலவு பண்றோங்கும் போது கொடுத்துட்டு இவ்வளவு செலவாச்சு அவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லும் போது அப்ப அந்த இடத்துல வந்து அது எதுவுமே இல்லாம ஆயிடுது சார். அது குடும்பத்துக்காண்டி தான் செலவு பண்றாங்க. இவ்வளவு ஆச்சு அவ்வளவு ஆச்சுன்னு சொல்லும் போது அது அங்க ஒரு சின்ன வலி ஏற்படுது இல்ல. அது நம்ம அங்க என்ன உங்களுக்கு புரியல அப்படின்னா, சார் அவங்க சாதாரண மனிதர்கள். புரியுது. அவங்க வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னா, நீங்க இப்ப வந்து கொஞ்சமா செலவு பண்ணிருக்கிறீங்க, நீங்க இன்னும் சூப்பராகி இன்னும் நிறைய செலவு பண்ணவரா மாறணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் அவருக்கு. அது சொன்னோம்னா ஏன் லெசன் எடுக்கிற எனக்கு தெரியாதா? நம்ம லெசன் எடுத்தா அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா நம்ம மனசுக்குள்ளார அந்த கவலையே வரக்கூடாது, அந்த நான் அதை சிந்தனையே பத்தி வரக்கூடாது. யோசிக்க மாட்டேன் சார். நான் அதை பத்தி எஸ், சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவேன். அவ்வளவுதான். கண்டிப்பா. நீங்க எப்படி வேணா எடுத்துக்குங்க, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துருவேன். நீங்க இப்போ அவரை வந்து நல்ல ராஜாவா மாத்துங்க. நீங்க வந்து இப்போ போற வண்டி வந்து சின்னதா இருக்குது, இதை விட நீங்க பெரிய வண்டியில போகணும். உங்களை வந்து அப்படியே அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் வந்து சொல்லி சந்தோஷமா புகழுங்க. உங்களை அப்படியெல்லாம் நான் எஸ் சொல்லிட்டே இருங்க. சொல்லிட்டே தான் சார் இருக்கேன். எஸ் எஸ் அவ்வளவுதான். நம்ம லவ்வை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அவங்கள பாராட்டிகிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க அதை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா 2 மலையை முறிச்சு கொண்டு வந்து உங்க காலடியில வைப்பாரு. நிறைய பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு அது இப்பதான் ஆணுக்கு சார் வந்து நடக்குது. அது நடக்கட்டும். என்ன நம்ம பாராட்டிட்டே இருங்க. அவர் ஏன் உழைக்கிறேன்னு தெரியாம உழைச்சிட்டு கொண்டு வந்து கீழே வச்சுக்கிட்டே இருப்பார். நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் நீ வேற லெவல், சூப்பர்,
நீ இன்னும் அழகா ட்ரெஸ் போடு, இன்னும் வந்து பார்க்கறக்கு நல்லா அழகா இரு, வேணா சிரமெல்லாம் வாங்கி மூஞ்சில தேய்ச்சி வெள்ளை வெள்ளைன்னு ஆக்கி கலர் ஆக்கி இன்னும் அழகுபடுத்திட்டே இருங்க. அழகுபடுத்த அழகுபடுத்த அவங்க உங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டே இருப்பாங்க. அது அவர் அவ்வளவுதான் வந்து விஷயம். சரண்டர் எஸ் தான் சார், சார். அதான் ஒரு சார் சில உண்மை. விஷயம் கண்டிப்பா சார், அதான் சார் நடக்குது. எஸ் அது அவ்வளவுதான். எதுக்கு அவருக்கு புரியுது. சம்பாதிக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது, பட் நாம நல்லா பண்றோம் சார் அது. கண்டிப்பா. அதுதான் சார். அது வந்து என்ன ஒரு இடம் வந்துருக்குன்னா, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டல அப்படிங்கிற மாதிரி இல்ல மீசைய யோசிக்கிறேன். முறுக்கி விட்டுருங்க. நீங்க ஏன் மண்ணை ஒட்டலைன்னு கவலைப்படுறீங்க? அவரோட மீசையை நல்லா முறுக்கி விடுங்க உட்கார்ந்து. உன் மீசையில மண்ணே ஒட்டாது, நீ அப்பேற்பட்ட ஆள்னு சொல்லுங்க. எல்லா இதுதான் ஆம்பளைங்களுக்கும் உள்ளது அது. ஆமா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவங்கள மீசையை தடவி கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு ஆளா இருக்கணும். அவரை வந்து இன்னும் முட்டல தட்டல என் மேல இதா இருக்குனாலும் நீங்க திரும்ப அதை வந்து திரும்ப பாராட்டக்கூடியவரா இருக்கணும். அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருந்தாலும் வீட்டுல பிரச்சனையே இருக்க. ஓகே, நைஸ், தேங்க்யூ. சார் எஸ்மா, சொல்லுங்கம்மா. பாப்பாக்கு ஒருக்கா நீங்க அப்படியே அந்த இது சொல்லிடுங்க சார். அவளுக்கு எது வேணுமோ அந்த இது ஒருக்கா நீங்க சொல்லுங்க சார். அந்த எண்ணம். ஓகே ஓகேம்மா. என்னால அந்த உருவான அந்த இது. ஓகே. உங்க பாப்பாவோட பேர் என்னம்மா? ராகவி, வயசு 13 சார். ஓகே, ராகவி, வயசு 13 இல்லையா? அவளுக்கு உடம்புலாம் ரொம்ப திடீர்னு வலிக்குதுங்கிறாங்க சார். திடீர்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க சார், சம்மந்தமே இல்ல. வேற எண்ணம் எனக்கு தெரியுதுங்க சார் அந்த மைண்டு. ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து அங்கிருந்து வேற ஒரு மைண்ட் உங்களால ஃபீல் ஆக முடியுதா? ஆமாங்க சார், நிறைய இருந்ததுங்க சார். அதை நான் நீங்க சொல்ற மாதிரியே கொடுத்து இது பண்ணிட்டேங்க சார். இப்போ ஒரு இது மட்டும் என்னால அந்த ஃபீல் பண்ண முடியுதுங்க சார். ஓகே ஓகே. வீட்னா டயர்ட் ஆயிடுறாங்க சார். நல்லாவே ஆக்டிவா இருப்பாங்க சார் நம்ம கூட. திடீர்னு காலைல வலிக்குது, கோச்சுக்கிட்டியா நீ, நான் ஏதோ போர்ஸா பேசிட்டேனா அப்படின்னு திடீர்னு எல்லாம் கேட்பாங்க சார். அந்த ஒரு இது மட்டும் எனக்கு வித்தியாசம் தெரியும் சார். அந்த டைம்க்கு வந்து அவன் மூஞ்சே வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுதுங்க சார். அது என்னன்னா எனக்கு வந்து நாம ஏதோ பண்ணிட்டோமோன்னு எனக்குள்ள ஒரு ஃபீலிங் உருவாகுங்க சார். அதுக்குதான் இன்னைக்கு நீங்க பண்ணும்போது நானும் ஃபர்கிவ் கொடுத்தேங்க சார். நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்குங்க சார். ஓகேம்மா. இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆர்வரமா இருக்கிற இல்லைன்னா ஒரு கோயில், அதாவது கடலோரம் இல்லைன்னா ஆற்றோரமா இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு ஒரு அங்க வந்து நிறைய மக்கள் கூட்டமா இருக்கிற இடத்துல வந்து ஏதாவது இந்த திதி கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? அந்த மாதிரி பண்ணலைங்க சார். ஆனா போயிருக்கோங்க சார் கோயிலுக்கு. அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு கோயிலுக்கு போனீங்களா? போயிருக்கோங்க சார். திருச்செந்தூர் அந்த மாதிரி. திருச்செந்தூர் தான் போனோங்க சார் ரீசெண்டா. ஓகே ஓகே. இல்ல அங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த பொண்ணு அங்க போய் பார்க்கவோ பயப்படவோ ஏதோ சம்திங் நடந்திருக்குது. அதோட பிரதிபலிப்பு தான் இப்போ அந்த பொண்ணுக்கு இருக்குது. மற்றபடியா வந்து எந்த இதுவும் இல்லை. கிளியரா தான் இருக்குது. ஸோ அந்த நிகழ்வு அது எப்படி இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எவ்வாறாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், அது யாராக இருந்தாலும், அந்த பெண்ணோட உடலுக்குள்ளரையோ மனதுக்குள்ளாரையோ இருந்தாலும் அது முழுமையாக விலகியதற்காக நன்றி. அந்த யூனிவர்ஸ்க்கும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த நபருக்கும் நன்றி. தேங்க்யூ. சரியாயிடும். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இப்ப என்னோட ஹெல்த் நல்லா ஆயிடுச்சு சார். மார்னிங் வந்து ப்ளீடிங் இருக்குது, இப்ப பார்த்தா ப்ளீடிங். தேங்க்யூ சோ மச். இன்ஸ்டன்ட் பாருங்க, கியூர் பண்ணிட்டீங்க. டிராவல் எங்க குலதெய்வ கோயில்ல பூஜை நடக்குது சார். அங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லா பூஜாதியர்கள்ல எல்லா சோல்ஸ் வரும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். So much sir. I'm getting better. வாழ்க வளமுடன். Thank you sir. Thank you sir. Thank you all. Have a nice day. Love you all. Thank you. வாழ்க வளமுடன் சார். Thank you. Thank you sir. Thank you sir. Thank you.